வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. வேண்டாம், எங்கள விட்டுடுங்க. ப்ளீஸ். நெற்றியில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பெண் கதறினாள். அருகில் கவி, கவி என்று முனகியபடியே வாயில் ரத்தம் வழிய அவன் துடித்துக் கொண்டிருந்தான். பாவிங்களா, நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுனோம்? எங்கள விட்டுடுங்க ப்ளீஸ். அவன் பாவம், அவன மட்டுமாவது விட்டுடு ப்ளீஸ். ஒருவன் காலை பிடித்துக்கொண்டு அவள் கெஞ்சினாள். ஒழுங்கு மரியாதையா அந்த பென் டிரைவ் எங்க இருக்குன்னு சொல்லிடு. அந்த கர்ஜனையான குரல் கவி என்று முனகியவனின் கழுத்தை மிதித்தபடியே கேட்டது. சொல்ல முடியாது. நீ பண்ற அநியாயங்களுக்கான ஆதாரம் அதுதான். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்ட? அப்போ சாவுங்க 2 பேரும். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அவன் கழுத்தை இன்னமும் அழுத்தி மிதித்தான். வாயிலிருந்து ரத்தம் கசிந்து அவனது உயிர் பிரிந்தது. நரேஷ் என்று கத்தினாள். ஐயோ என்று தலையில் அடித்தபடியே கதறினாள். என்ன பகச்சுக்கிட்டா இதுதான் கதி. நீயும் சாவுடி. அவன் ஒரு இரும்பு கம்பியை கொண்டு ஓங்கி அவள் மண்டையில் அடித்தான். ஆ என்று அலறிக்கொண்டே முன்பக்கமாக விழுந்தாள். அவளது பின்னந்தலையிலிருந்து ரத்தம் பீரிட்டது. தன் தலையை மெதுவாக திருப்பி கோபத்திலும் இயலாமையிலும் நடுங்கும் தன் உடலோடு அந்த கொலை பாதகனை வெறிக்க பார்த்தாள். நான் செத்தாலும் நீங்க செஞ்ச அநியாயங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். திணறியபடியே கூறினாள். உங்க அழிவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். தன் சிவந்த கண்களை திறந்தபடி உக்கிரத்தோடு கூறினாள். 2ஆம் முறையாக இன்னமும் ஓங்கி மண்டையில் அடித்தான். ஆ என்று அலறிக்கொண்டு தன் மண்டையை பிடித்தபடியே சஞ்சீவ் தன் கனவிலிருந்து விழித்தான். டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்தற? பாரதி பதட்டமாக தன் நண்பனை விசாரித்தான். பாரதி, கொஞ்ச நாளா தூங்கவே முடியல. கெட்ட கனவா வருதுடா. சஞ்சீவ் புலம்பிக் கொண்டிருந்தான். டேய், ஆபரேஷன் பண்ண உடம்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மனசை போட்டு குழப்பிக்காம தூங்குடா. பாரதி சஞ்சீவ் தோளில் தட்டினான். சஞ்சீவிற்கு கண்ணை இருட்டி கொண்டு தூக்கம் வந்தது. ஆனால் அவன் தூங்க விரும்பவில்லை. அதற்கு காரணம், ஆபரேஷன் செய்த நாளிலிருந்தே அவனுக்கு தினமும் தோன்றும் அந்த கொடூரமான கனவு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே டாக்டர் செல்வன் உள்ளே வந்தார். சஞ்சீவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா? இல்ல சஞ்சீவ், இன்னும் 2 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கணும். ஓ, எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. ஒரு உதவி டாக்டர், எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்க ஃபேமிலிய நான் பார்க்கணுமே. அது முடியாது சஞ்சீவ். அவங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் வெளிநாடு போயிட்டாங்க. ஓ, ஓகே டாக்டர். நன்றி சொல்ல நினைச்சேன். தட்ஸ் ஃபைன் சஞ்சீவ். நோ ப்ராப்ளம். இடம் சஞ்சீவ் வீடு. சஞ்சீவ், அம்மா ஒரு காஃபி குடுமா என்றான். டேய், என்னடா இது புது பழக்கம்? நீ தான் காஃபி டீ குடிக்க மாட்டியே, புதுசா கேக்குற? என்னன்னு தெரியல, குடிக்கணும் போல இருக்கு, குடுமா. என்னடா சொல்ற? உனக்கு தான் காஃபினாலே பிடிக்காதே, வாட வந்தாலே ஓடுவியே, இப்ப என்ன புதுசா? என்னன்னு தெரியலம்மா, இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஃபில்டர் காஃபியா போட்டு கொடுமா. சரி, இருடா வரேன். ஆபரேஷன் செய்த நாளிலிருந்து தான் புதிதாக பிறந்தது போல உணர்ந்திருந்தான் சஞ்சீவ். இல்லாத பழக்க வழக்கங்கள் அவனுக்கு வந்திருந்தது. அதுவும் இரவில் அவனுக்கு கொடூர கனவுகள் தோன்றியது. இதன் அர்த்தம் புரியாமல் அவன் குழம்பி போயிருந்தான். திடீரென நமக்கு பிடிக்காத காஃபி ஏன் பிடித்திருக்கிறது? ஏன் இந்த கனவு வருகிறது? ஒரே கனவு இப்படி தினமும் வருமா? கனவில் தோன்றிய அந்த பெண் யார்? அந்த பெண்ணை அடிக்கும்போது ஏன் என்னையே அடிப்பது போல வலி வந்து விழிக்கிறேன்? அருகில் ஒருவன் துடித்துக் கொண்டிருந்தான். ஒருவன் இவர்கள் இருவரையும் இரக்கமற்று அடித்துக் கொன்றான். யார் இவர்கள்? கனவு என்பதால் சில காட்சிகளும் முகங்களும் சரியாக தெரியவில்லையே. இப்படி யோசித்து யோசித்து குழம்பி போயிருந்தான் சஞ்சீவ். அருகில் அவன் மொபைலில் கால் வந்தது. பெயர் ஜெஸ்ஸி என்று காட்டியது. ஹாய் ஜெஸ்ஸி, நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன். எப்படி இருக்க? சஞ்சீவ், நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து பார்த்தப்பெல்லாம் நீ மயக்கத்திலேயே இருந்த. நான் ரொம்ப பயந்துட்டேன். தேங்க் காட் யூ ஆர் பேக். ஆமா, நான் பிழைச்சது கடவுள் கருணை தான். டாக்டரே சொன்னாங்க, இவ்வளவு கோரமான ஆக்சிடென்ட்ல நீங்க பிழைச்சது அபூர்வம்னு. சரியான நேரத்துல ஹார்ட் டோனரும் கிடைச்சிட்டாங்க. காட்ஸ் கிரேஸ். ஆமா சஞ்சீவ். சிறிது இடைவெளி விட்டு
திரும்ப எப்ப ஆபீஸ் வருவ என்று கேட்டாள். இன்னும் 2 வாரம் ஆகும் ஜெஸ்ஸி. ஓ, 2 வாரம் ஆகுமா? சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வா. ஆமா, எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது? போர் அடிக்குதே. அப்ப வா, ஏன் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். ஆர் யூ ஷியோர்? எஸ் சஞ்சீவ். அப்போ காஃபி டே போலாமா? ஹே, உனக்கு தான் காஃபினாலே பிடிக்காதே. என்னன்னு தெரியல, இப்ப பிடிச்சிருக்குது. போலாமா? ம், போகலாம். இடம் காஃபி டே. மாலை 5 மணி. வெளியே மழை தூறிக் கொண்டிருந்தது. ஒரு டேபிளில் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தபடி காஃபியை சுவைத்துக் கொண்டிருந்தனர். அப்புறம் சொல்லு ஜெஸ்ஸி, ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? எல்லாம் நல்லா போகுது. உனக்கு தெரியுமா, இந்த 4 வாரத்துல நம்ம ப்ராடக்ட்ஸ் வேல்யூ நல்லா ஏறிடுச்சு. நம்ம மருந்துகளை தான் இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வாங்குறாங்க. ஓ, தட்ஸ் கிரேட். ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் முடியல. ஏன்? நம்ம ஆபீஸ்லயே 2 ட்ராஜடி. எப்படி கொண்டாடுறது? ட்ராஜடி? ஆமா. ஒன்னு உன்னோட ஆக்சிடென்ட். சரி. இன்னொன்னு, நம்ம கவிதாவும் அவ ஹஸ்பண்டும் வீட்ல கேஸ் வெடிச்சு இறந்துட்டாங்க. அச்சச்சோ! கவிதான அந்த கெமிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் சூப்பர்வைசர் அவங்க தானே? மனதில் கவி கவி என்று கனவில் முனகிய குரல் கேட்டது. ஆமா, அவங்களே தான். இது எப்ப நடந்துச்சு? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அன்னைக்கு தான். மை காட். ம். கொஞ்ச நாளா என்கிட்ட நல்லா பேசி பழகுனாங்க. ரொம்ப நல்ல டைப். இப்பெல்லாம் காஃபி குடிக்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. காஃபியை வெறித்தபடியே கூறினாள். ஏன்? ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் 4 காஃபி ஆச்சும் குடிப்பாங்க. ஷீ இஸ் அ காஃபி லவர். சஞ்சீவ் தன் எச்சிலை விழுங்கியபடியே ஜெஸ்ஸியை பார்த்தான். அத்தியாயம் 2. தன் வீட்டு பால்கனியில் தூக்கம் வராமல் சஞ்சீவ் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். எனக்கும் அந்த கவிதாவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா? தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான். இல்ல, நாளைக்கு டாக்டர் செல்வனை மீட் பண்ணி ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஏதாச்சும் சர்ஜரியோட எஃபெக்டான்னு தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு தூங்கி போனான். மறுநாள் டாக்டர் செல்வனின் அறை. சஞ்சீவ், பிடிக்கிற சில விஷயங்கள் பிடிக்காம போறதும், பிடிக்காத சில விஷயங்கள் பிடிச்சு போறதும் மனித இயல்பு தானே. இத ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்றீங்களே? இல்ல டாக்டர், இது ஒரு திடீர் மாறுதலா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு கனவு தினமும் வருது. என்ன கனவு? சஞ்சீவ் அந்த கனவை விவரமாக சொன்னான். அவன் சொல்ல சொல்ல டாக்டரின் முகம் மிரண்டதை போல மாறியது. அதை சஞ்சீவும் கவனிக்காமல் இல்லை. இது ஜஸ்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் ட்ராமா. ஆபரேஷன் நடந்த கொஞ்ச நாளைக்கு இப்படி பேஷண்ட்ஸுக்கு வர்றது இயல்புதான். நான் சில மாத்திரைகளை தரேன். நல்லா தூக்கம் வரும். கவலைப்பட எதுவுமே இல்ல. டேக் கேர். தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் டாக்டர், சொல்லுங்க சஞ்சீவ். என்னோட ஹார்ட் டொனேட் பண்ணவங்க யாரு? அவங்க பேர் என்ன? அவங்க பேரு எஸ்தர். லண்டன்ல இருந்து டூர் வந்தப்ப ஆக்சிடென்ட். மூளைச்சாவு. உங்களை காப்பாத்த முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி போயிட்டாங்க. ஓகே டாக்டர், நான் வரேன். சஞ்சீவ் காரில் தன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். இந்த டாக்டர் சொல்றது சாட்டிஸ்ஃபைடா இல்லையே. ஏதோ இடிக்குதே. தனியான ஒரு சந்தில் திரும்பும்போது எதிரே ஒரு கார் குறுக்கே நின்றது. இதை சற்றும் எதிர்பாராத சஞ்சீவ் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான். அறிவு கெட்டவங்களா! திட்டிக் கொண்டே இறங்கினான். எதிரில் ஆயுதங்களோடு 5 தடியன்கள். என்ன நடக்கிறது என்று யூகிப்பதற்குள் ஒருவன் கத்தியை ஓங்கினான். அதிர்ச்சியில் சஞ்சீவ் பின்வாங்க கத்தி குத்தை அவன் கார் வாங்கிக் கொண்டது. அவ்வளவுதான். மரண பயம் சஞ்சீவை சூழ்ந்து கொண்டது. எடுத்தான் ஓட்டம். அந்த கும்பல் அவன் மீது கத்தியை வீசியவாறே துரத்தியது. 2 தடவை நூலிழையில் தப்பினான். மரணம் தந்த பயம் காற்றைப் போல ஓடினான். இடையில் ஒரு வீட்டின் சுவற்றில் ஏறி குதித்து எட்டி பார்த்தான். அந்த தடியன்கள் அந்த வீட்டின் முன் நின்றனர். இவனை காணாது தேடினர். ச்சே, தப்பிச்சிட்டான். அதில் ஒருவன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான். செல்வன் சார், அவன் தப்பிச்சிட்டான் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் தெரியுமா? விடுங்க சார், அடுத்த தடவை முடிச்சிடுறோம். கால் கட்டானது. வாங்கடா போலாம். தடியன்கள் போய்விட்டனர். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சஞ்சீவ் அதிர்ச்சியானான். அப்போ டாக்டர் செல்வன் தான் என்ன கொலை பண்ண சொன்னதா? ஆனா எதுக்காக? முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம். அங்கிருந்து கிளம்பினான் சஞ்சீவ். இடம் சஞ்சீவ் வீடு. என்னடா சொல்ற? டாக்டரா? வாயை பிளந்தான் பாரதி. ஆமாண்டா,
என் புது பழக்கத்துக்கும் கவிதாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. என் கனவுக்கும் டாக்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அப்போ அந்த கவிதாவுக்கும் டாக்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற. ஆமாம் என்பதைப் போல தலையசைத்தான் சஞ்சீவ். இந்த பிரச்சனைக்கு உனக்கு உதவி பண்ண ஒருத்தனால மட்டும்தான் முடியும் சஞ்சீவ் என்றான் பாரதி. யாருடா? நம்ம ஃப்ரெண்டு விஸ்வாடா. அவன் இப்போ உலகத்தின் சிறந்த மனநல மருத்துவர்கள்ல ஒருத்தன். விஸ்வா பேரை சொல்லும்போதே சஞ்சீவ் முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. அத்தியாயம் 3. இடம் விஸ்வாவின் கிளினிக். சஞ்சீவும் பாரதியும் ரிசப்ஷனில் ஒய்யாரமாக நின்ற அந்த பெண்ணிடம், நாங்க விஸ்வாவை பார்க்கணும். நீங்க? என் பேரு சஞ்சீவ். இவன் பாரதி, விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு விஸ்வாவை டெலிகாமில் தொடர்பு கொண்டு பேசினாள் அந்த பெண். பிறகு, விஸ்வா சார் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? ஓகே. 1/4 மணி நேரம் கழித்து, சஞ்சீவ் சார், நீங்க இப்ப சார் ரூமுக்கு போகலாம். தேங்க்யூ. சஞ்சீவ் விஸ்வாவின் அறைக்கதவை திறந்தான். உள்ளே ஒரு புத்தகத்தை புரட்டியபடி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தன் இருக்கையில் அமர்ந்திருந்தான் விஸ்வா. கதவு திறந்த சத்தம் கேட்டு நிமிர்ந்த விஸ்வா, வாங்கடா, இப்பதான் என் ஞாபகம்லாம் வந்துச்சா உங்களுக்கு? விஸ்வா தன் நண்பர்களை வரவேற்றான். அப்படியெல்லாம் இல்லடா, ஒரு சின்ன பிரச்சனை. அதானே, பிரச்சனைனா தானே நண்பன் ஞாபகம் வரும். இல்லடா, அது வந்து. சஞ்சீவ் இழுத்தான். சரி, முதல்ல உட்காருங்க. விஸ்வாவின் எதிரில் இருந்த இருக்கைகளில் இருவரும் அமர்ந்தனர். அதே நேரத்தில் டாக்டர் செல்வனின் மருத்துவமனை. சார், இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு நான் நினைக்கவே இல்லை. டாக்டர் செல்வன் போனில் ஒருவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். நேத்து எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியறதுக்குள்ள அவனை முடிச்சிடுறோம் சார். ஓகே சார். கால் கட்டானது. சஞ்சீவின் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்த்தபடியே எதிராக அமர்ந்திருந்த சஞ்சீவையும் பாரதியையும் ஒரு பார்வை பார்த்தான் விஸ்வா. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல செத்து பழைச்சிருக்கிற, 2 வாரம் ஆச்சு. எனக்கு தகவல் சொல்லக்கூட ஆள் இல்ல என்றான் விஸ்வா. விஸ்வா, ப்ளீஸ்டா, என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. சரி சரி, விடு. இப்ப உன் பிரச்சனை தான் என்ன? அதான் இவ்வளோ நேரம் சொன்னேனேடா. சரி, இப்ப நான் சொல்றேன் கேளு. பிரச்சனை நம்பர் 1, உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதான் உனக்கு வந்திருக்கிற புது பழக்கமும் 2 கொலைகள் நடந்த அந்த கனவும். 2க்கும் கவிதாங்கிற பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிற. ஆமா. பிரச்சனை நம்பர் 2, உனக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை. உன்னை கொலை பண்ண டாக்டர் செல்வன் நினைக்கிறாரு. அவருக்கும் கவிதாவுக்கும் கூட ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிற. ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டா, உன் வெளியில இருக்கிற பிரச்சனைக்கு தானா விடை கிடைச்சிடும். புரியலையேடா? புரியல? அந்த கண்ணாடி அறையில இருக்கிற சீட்ல போய் படு. சஞ்சீவ் விஸ்வாவின் கட்டளைப்படி நடந்தான். பாரதி, நீயும் வெளியில இருந்து வாட்ச் பண்ணு என்று கூறிவிட்டு கேமரா ரெக்கார்டிங் ஆன் செய்துவிட்டு சஞ்சீவிடம் சென்றான் விஸ்வா. சஞ்சீவ், இப்போ நான் உன்னை ஹிப்னடைஸ் பண்ண போறேன். அதாவது உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட பேச போறேன். இந்த சுழற்சியை பாரு. சஞ்சீவ் முன்னே ஏதோ சுற்றியது. அதை பார்த்து கொண்டிருந்த அவன் கண்கள் அயர்ச்சி அடைந்து சொருகி மூடியது. சஞ்சீவ், சஞ்சீவ். ம். 2 வாரம் முன்னாடி போ சஞ்சீவ். ம். உனக்கு என்ன நடந்துச்சு? விபத்து, கோர விபத்து. சஞ்சீவ் இறுக்கமான குரலோடு கூறினான். டீட்டெயில்டா சொல்ல முடியுமா? நான் பைக்ல போய்கிட்டு இருந்தேன். எதிரே ஸ்கூட்டர்ல ஒருத்தி ஒரு குட்டி பொண்ண பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வந்தா. வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டா. நான் இடது பக்கம் போனேன். திடீர்னு இடது பக்கம் திரும்பிட்டா. அவ வண்டி மேல மோதாம இருக்க என் வண்டிய திருப்பினேன். அப்புறம் பின்னாடி ஒரு லாரி என் வண்டியில இடிச்சிருச்சு. ஆ! சஞ்சீவ் கத்தினான். ரிலாக்ஸ் சஞ்சீவ். அப்புறம் என்னாச்சு? சஞ்சீவின் அருகில் இருந்த சீட்டில் அமர்ந்தான் விஸ்வா. நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். லாரி நிக்காம என்னையும் வண்டியையும் இழுத்துக்கிட்டே போச்சு. ஆ! எரியுது எரியுது. ஒரு கம்பி என் நெஞ்சில குத்துச்சு. ஆ! இன்னும் உள்ள போகுது. ரத்தம் தெறிச்சு வருது. ரோடெல்லாம் ரத்தம். ரிலாக்ஸ் சஞ்சீவ், ரிலாக்ஸ். சஞ்சீவ் அமைதியடைந்தான். அப்புறம் என்னாச்சு சஞ்சீவ்? சஞ்சீவ், சஞ்சீவ், உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆ! எங்கள அடிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம். தலையை வேண்டாம் என்று அசைத்தபடி திடீரென சஞ்சீவ் துடித்தான். ஒரு சந்தேக பார்வையோடு தன் சீட்டில் இருந்து எழுந்தான் விஸ்வா. ஆக்சிடென்ட் ஆனவன் அடிக்கிறாங்கன்னு கத்துறான். பாரதியும் குழம்பி போனான். மண்டையில அடி, ரத்தம்.
உங்க அழிவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். சஞ்சீவின் உடல் நடுங்கியது, தூக்கி தூக்கி போட்டது. இதற்கு மேல் விட்டால் ஆபத்து என விஸ்வா ஒரு ஊசியை வைத்து சஞ்சீவின் கையில் குத்தினான். அலறியபடியே சஞ்சீவ் சுயநினைவுக்கு வந்தான். 1/4 மணி நேரம் கழித்து மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். என்னடா வீடியோ லாஸ்ட்ல இப்படி கத்துற? ஒருவேளை கவிதாவோட ஆவி எனக்குள்ள இருக்குதா? சஞ்சீவ் கேட்டான். விஸ்வா சத்தம் போட்டு சிரித்தான். ஆவியும் இல்ல பேயும் இல்ல. பின்ன எனக்கு என்னதாண்டா நடக்குது? சஞ்சீவ், உனக்கு எஸ்தரோட ஹார்ட் வைக்கப்படல, கவிதாவோட ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இருக்கிறாங்க என்றான் விஸ்வா. அப்போ டாக்டர் செல்வன் சொன்னது சுத்த பொய். அத நீ எப்படி சொல்ற விஸ்வா? உனக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை வச்சு தான் சொல்றேன். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன். ப்ளீஸ்டா, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? சஞ்சீவ், பாரதி, நான் சொல்றத தெளிவா கேளுங்க. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்னைக்கு உலகம் முழுசும் சகஜமாயிடுச்சு. இது பல பேர் உயிரை காப்பாத்தும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உறுப்புகளை தானமா கொடுக்கறவங்களோட சில குணங்களும் நினைவுகளும் அதை தானமா வாங்குறவங்களோட சேர்ந்திடும்னு யாருக்குமே தெரியாது. சஞ்சீவும் பாரதியும் மிரண்டு போய் பார்த்தனர். இந்த ஆர்டிக்கலை பாருங்க. தன் லேப்டாப்பை தன் நண்பர்களை நோக்கி திருப்பினான் விஸ்வா. அதில் ஒரு வெளிநாட்டு பெண் சிரித்தபடி நின்றிருந்தாள். இவங்க பேரு கிளேயர் சில்வியா. இவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சு. ஆபரேஷன் பண்ணி கண்முழிச்ச உடனே இவங்க முதல்ல கேட்டது என்ன தெரியுமா? பீர் வேணும்னு. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு குடிப்பழக்கமே இருந்தது இல்ல. திடீர்னு மெக்டொனால்ட் சிக்கன் உணவுகள் மேல ஈடுபாடு. கனவுல டிம்ன்ற பேரு அடிக்கடி வந்ததா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் புரியாம குழம்பி இருந்த கிளேயர் கடைசியில தனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவன் பேரு தான் டிம்முன்னும் அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் வீட்டுக்கு போய் அவன் குடும்பத்துல விசாரிச்சதுல அவனுக்கு பீர், மெக்டொனால்ட் உணவுகள்னா ரொம்ப பிடிக்கும்னும் மெக்டொனால்டுல இருந்து உணவுகள் வாங்கிக்கிட்டு வர்ற வழியில தான் விபத்துல இறந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இந்த கேஸ பாருங்க. இவங்க பேரு ஜாமி. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். திடீர்னு மெக்சிகன் உணவுகள் மேல ஈடுபாடு. காரணம் இல்லாம தனக்கு ரொம்ப கோபம் வர்றத உணர்ந்தாங்க. தனக்கு ஹார்ட் டொனேட் பண்ண ஸ்காட்டுங்கிறவர் மெக்சிகன் உணவுகள் பிரியர்னும் பார்ல ஒருத்தனோட கோபத்துல சண்டை போட்டு இறந்துட்டதா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுதா சஞ்சீவ்? புரியுது என்பது போல தலையாட்டினார்கள் சஞ்சீவும் பாரதியும். கவிதாவோட காஃபி பழக்கம் உனக்கு வர இதுதான் காரணம். கவிதாவோட கடைசி நிமிஷங்களோட வெளிப்பாடு தான் உன் கனவும் ஹிப்னடைஸ் செஷன்ல நீ கத்துனதும். அப்போ கவிதாவும் அவ ஹஸ்பண்டும் கேஸ் வெடிச்சு சாகல, அதுக்கு முன்னாடியே கொலை பண்ணி இருக்கிறாங்க. சிறிது இடைவெளி விட்டு, ஆனா இது எப்படி சாத்தியம்? இது எதனால நடக்குது? சஞ்சீவ் கேட்டான். இதுக்கு காரணம் செல்லுலார் மெமரி. அதாவது நம்ம உடல் அணுக்கள் நம்மளோட வாழ்நாள் ஞாபகங்கள், குணாதிசயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். உறுப்பு தானம் நடக்கிறப்போ அந்த உறுப்பின் அணுக்கள்ல எந்த குணங்களும் நினைவுகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கோ அது தானம் வாங்குறவங்கள பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா பயப்பட வேண்டாம். 100ல 6 பேருக்கு தான் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதான் எனக்கு நடந்துருச்சேடா என்பதைப் போல விஸ்வாவை பார்த்தான் சஞ்சீவ். இதுல இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது விஸ்வா? இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? அந்த கொலைகாரன் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும் சஞ்சீவ். அத்தியாயம் 4. டாக்டர் தானே அந்த கொலைகாரன் என்றான் பாரதி. இல்ல, 2 கொலை பண்ணிட்டு அதை மறைக்க கேஸ் வெடிச்சு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பண்ணிட்டு அதுல ஒரு பாடியோட இதயத்தையும் எடுத்திருக்கானா இது இந்த டாக்டரால மட்டுமே செய்யப்பட்ட கொலை இல்ல. கூட ஒரு கூட்டாளியோ இல்ல தலைவனோ இருந்திருக்கணும் என்றான் விஸ்வா. கரெக்ட் தான் விஸ்வா. எனக்கு கனவுல முகங்கள் சரியா தெரியலையே தவிர உருவம் நல்லா தெரிஞ்சுது. கொலைகாரன் நல்ல தடியா இருந்தான். ஆனா டாக்டர் ஒல்லி பிச்சானால இருக்கான் என்றான் சஞ்சீவ். அப்போ அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா அந்த டாக்டரை 2 தட்டு தட்டுனா போச்சு. இல்ல பாரதி, அப்படி பண்ணுனா கொலைகாரன் உஷாராயிடுவான். டாக்டரும் சமூகத்துல பெரிய ஆளு. சிட்டில அவருக்குன்னு 7 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பண்ணுனா அது நமக்கு தான் ஆபத்தா முடியும் என்றான் விஸ்வா. பின்ன என்னதாண்டா பண்றது? இந்த பிரச்சனையெல்லாம் முதல்ல நமக்கு தேவையா? பேசாம வெளிநாடு எங்கேயாவது போயிடுடா சஞ்சீவ் என்றான் பாரதி. பிரச்சனைய பார்த்து ஓட சொல்றியா? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறத பார்த்து என் குடும்பம் சந்தோஷப்படுதுன்னா அதுக்கு காரணம் கவிதாவோட இதயம். அவங்களுக்காகவாவது நான் இதை செஞ்சுதான் ஆகணும் என்றான் சஞ்சீவ்.
குட் சஞ்சீவ். விஸ்வா சஞ்சீவின் தோளில் தட்டினான். என்னத்த குட்டு? அந்த கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அத சொல்லுங்கடா முதல்ல. அது மட்டும்தான் எனக்கும் புரியல. தெளிவா கொலைய ஆக்சிடென்ட் ஆக்கிட்டாங்க. எந்த தடயமும் இருக்காது. தடயம் எதுவும் இல்லைன்னு தானே போலீஸ் இந்த கேஸ ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அந்த கொலகாரன் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருக்கான் சஞ்சீவ், என்றான் விஸ்வா. என்ன சொல்ற விஸ்வா? என்ன தடயம் அது? நீதான் சஞ்சீவ் அந்த தடயம், என்றான் விஸ்வா. நானா? விஸ்வாவை புரியாமல் பார்த்தான் சஞ்சீவ். ஆமா, நீயும் உன் கனவும் தான் அந்த தடயம். ஆனா நீ அந்த கனவை பாரமா நினைக்காம நல்லா கவனி. உனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். சரி விஸ்வா, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன், சஞ்சீவ் உறுதியோடு சொன்னான். அதெல்லாம் சரி, அந்த டாக்டர் ஏன் கவிதாவோட இதயத்தை உனக்கு வைக்கணும்? இது என்ன பெரிய சூத்திரமா? இவனுங்க கொலை பண்ண அன்னைக்கு தான் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன்னா அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தாங்க. எனக்கு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கு. ஒரு இதயமும் தேவைப்படுதுங்கிறதுனால டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உடனே மாற்று இதயம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். இந்த சர்ஜரி பண்ணா நல்ல பணமும் கிடைக்கும். அதான் அந்த டாக்டர் பிரெயின் டெட் ஆன கவிதா இதயத்தை எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். சஞ்சீவ் சொல்லி முடித்தான். ஓஹோ, பணம்னா இந்த மனுஷனுங்க என்ன வேணாலும் செய்வாங்க போலவே, என்றான் பாரதி. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். பாரதியும் சஞ்சீவும் விடை பெற்றனர். வீட்டிற்கு வந்த சஞ்சீவ் தன் துப்பு துலக்கும் பணியை ஆபீஸில் இருந்து தொடங்க நினைத்தான். உடனே ஜெஸ்ஸிக்கு கால் செய்தான். ஹலோ ஜெஸ்ஸி. சஞ்சீவ், சொல்லுடா. நான் நாளையில இருந்து ஆபீஸ் வரேன். அதுக்குள்ளவா? இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்ன. அதான் சொன்னனே, போர் அடிக்குது. சரி சரி, வா. ஒரு சிரிப்பு சிரித்தாள். மறுநாள் சஞ்சீவ் பணிபுரியும் ஆபீஸ். குப்தா பார்மசூட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட். அனைவரும் சஞ்சீவை அன்போடு விசாரித்தனர். வெளியே சாதாரணமாக தெரிந்தாலும் சஞ்சீவின் உள்ளே பெரிய போரே நடந்து கொண்டிருந்தது. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும் போதெல்லாம் ஒரு படபடப்பு அவனை தொற்றிக் கொண்டது. கவிதாவை பற்றி விசாரித்த போது அவளை எப்போதும் திட்டிக் கொண்டிருந்த வாய்கள் கூட அவளை புகழ்ந்து பேசியது. வாழும்போது வராத அன்பு சாகும்போது தானே அனைவருக்கும் வரும். சொல்லிக் கொள்ளும்படி ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஒரே மாதிரியான கனவில் அவனுக்கு எதுவும் புலப்படவில்லை. அதே அலறல்கள், அதே வலி. ஒரு வாரம் ஓடியது. சஞ்சீவ் தன் நிதானத்தை இழந்து மண்டையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் அம்மா அவன் அறைக்குள் வந்ததை கூட கவனிக்காமல் யோசனையாக இருந்தான். தன் மகன் தன் மகனாகவே இல்லை என்பதை அவரும் கவனிக்காமல் இல்லை. சஞ்சீவ், அம்மா வாங்கம்மா. என்னப்பா, ஏன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லம்மா. சொல்லக்கூடியதா இருந்தா நீயே சொல்லியிருப்பியே. சரி, விடுப்பா, பரவாயில்ல. அப்படி இல்லம்மா, அது வந்து. பரவாயில்ல விடுப்பா. ஆனா ஒண்ணு, எந்த நேரத்திலையும் உன் நிதானத்தை மட்டும் இழக்காத. நிதானம் இருந்தா உனக்கு தூரமா இருக்கிற விஷயங்கள் கூட தெளிவா தெரியும். நிதானம் இல்லைன்னா உனக்கு வேண்டிய விஷயம் உன் முன்னாடியே நின்னாலும் தெரியாம போயிடும். சஞ்சீவுக்கும் தன் அம்மா சொன்னது போல ஏதோ ஒன்று முன்னாடியே நின்றும் சரியாக தெரியாதது போலத்தான் இருந்தது. அது என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 5. தன் தாய் சொன்னதையே நினைத்து தூங்கி எழுந்தவன் ஒரு முறை தன் கனவை பரிசீலனை செய்தான். ஏதோ பென்டிரைவ்னு சொன்னா. ஆதாரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. சரி, பென்டிரைவ் இருந்தாலும் அதை எங்க போய் தேடுறது? அது அந்த வீட்டோட வீடா சாம்பல் கூட ஆகியிருக்கலாம். அப்புறம் அவ புருஷனை மிதிச்சாங்க. நரேஷ்னு கத்தினா. அப்புறம் 2 பேரையும் கொன்னுட்டாங்க. எவ்வளோ நிதானமா யோசிச்சாலும் ஒண்ணுமே புரியலையே. சஞ்சீவ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ரூம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இவன் போய் திறந்தான். ஏ அக்கா, நீயா? தன் முன் நின்ற உடன் பிறந்தவளை பார்த்து பூரித்தான். ஆமாண்டா, நானே தான். இந்த யூஎஸ்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கே வந்துட்ட. எப்படிடா இருக்க? சாரி தட் ஐ வாஸ் நாட் வித் யூ. கண்களில் நீர் ததும்ப தன் தம்பியை கட்டி அணைத்தாள். ஏ, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? இங்க பாரு மாலினி அக்கா, வெளிநாட்டுல இருந்து வர்றது என்ன அவ்வளவு ஈஸியா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். அழாத. சரி, மாமா எங்க? உன்னோட 2 வாண்டுங்க எங்க? கீழே தான் இருக்காங்க. வா. இருவரும் கீழே சென்றனர். ராம், ரவி, சஞ்சீவ் மாமாவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, வாங்கடா. ஹை மாமா. மாலினியின் 2 வாண்டுகளும் சஞ்சீவை கட்டிக்கொண்டார்கள். தன் அக்காவை நீண்ட நாள் கழித்து பார்த்த சந்தோஷத்தில் தன் பாரத்தை சிறிது நேரம் ஒத்தி வைத்திருந்தான். அனைவரும் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் ராமுவும் ரவியும் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தனர். நிதானம், நிதானம் என்று மனதில் சொல்லிக்கொண்டே சஞ்சீவ் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான்.
மாலினி தன் மகன்களை கவனித்துக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். கேமில் தம்பி ரவி ஜெயித்து கொண்டே போக ராமுவுக்கு சின்ன வயதிற்கே உரிய கோபம் வந்தது. இது சீட்டிங், ஒத்துக்க மாட்டேன், உனக்கு இதுல பாயிண்ட்ஸ் இல்ல என்று ராமு தன் தம்பியை சீண்டியதில் ஆரம்பித்தது அந்த சண்டை. ஏய், நான் கரெக்டா தான் விளையாடுறேன் என்றான் ரவி. நோ, நான் ஒத்துக்க மாட்டேன் என்றான் ராம். ஒத்துக்கலைன்னா போடா என்றான் ரவி. ஏய், என்ன போடா சொல்ற என்றான் ராம். ஆமா, நான் அப்படித்தான் சொல்லுவேன், போடா. கோபம் வந்த ராம் தன் தம்பியை ஓங்கி அறைந்தான். ராம்! மாலினி கத்தினாள். வேகமாக எழுந்து ராமை 2 போடு போட்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சஞ்சீவிற்கு ஏதோ பொறித்தட்ட வேகமாக எழுந்து தன் ரூமுக்கு ஓடினான். இவன் ஏன் இப்படி ஓடுறான்? மாலினியும் அவன் அம்மாவும் அவன் மூடிய அறையையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தனர். ரூமிற்குள் வந்த சஞ்சீவ் மூச்சு வாங்க ஜெஸ்ஸிக்கு கால் செய்தான். ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி. சொல்லு சஞ்சீவ், ஏன் பதட்டமா பேசுற? ஒண்ணுமில்ல, ஒன்னு கேட்கணும். சொல்லு சஞ்சீவ். அந்த கவிதா இருக்காங்கல்ல? யாரு? நம்ம ஆபீஸ் கவிதாவா? ஆமா ஆமா, வீட்ல கேஸ் வெடிச்சு இறந்துட்டாங்களே அவங்கதான். ஆமா, அவங்கள பத்தி என்ன? அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவங்க ஹஸ்பண்ட் பேரு அது சொன்னாங்க ஒரு வாட்டி, ஆனா ஞாபகம் இல்லையே. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் பேரு உனக்கு எதுக்கு? ப்ளீஸ் ஜெஸ்ஸி, ஞாபகப்படுத்தி சொல்லு. எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். என்னடா நீ? சரி, ஒரு 5 நிமிஷம் இரு, என்கிட்ட எம்ப்ளாயி டேட்டா இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் என்று காலை கட் செய்தான். 5 நிமிடம் அவனுக்கு யுகமாக கழிந்தது. அவன் போன் அடித்தது. ஜெஸ்ஸி தான். ஹலோ சஞ்சீவ். சொல்லு ஜெஸ்ஸி, சொல்லு. அவங்க ஹஸ்பண்ட் பேரு விஜய்டா. விஜயா? ஆமாண்டா, விஜய் தான். அதிர்ச்சியில் பதில் எதுவும் கூறாமல் காலை கட் செய்தான். அப்போ கனவுல அவ நரேஷ்னு அலறுனது நான் நினைச்சது சரியா போச்சு. ராம் ரவிய அடிக்கிறப்ப மாலினி அடி வாங்கின ரவி பேரை கத்தாம அடிச்ச ராம் பேரை தான் கத்துனா. அப்ப கொலை நடந்தப்ப இதே ஏன் நடந்திருக்க கூடாதுன்னு தோணுச்சு. அது சரியாவும் போச்சு. ஓ காட்! இவ்வளோ நாளா அதிர்ச்சியில புருஷன் பேரை கத்தியிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஆனா கோவத்துல கொலைகாரன் பேரை தான் கத்தி இருக்கிறா. அப்போ கொலைகாரன் பேரு தான் நரேஷ். ஆனா யார் இந்த நரேஷ்? அத்தியாயம் 6. அடப்பாவி, கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா நெய்க்கு அலைஞ்சியாடா? பாரதி நக்கலடித்தான். சும்மா இருடா, நானே கடுப்புல இருக்கிறேன் என்றான் சஞ்சீவ். இப்ப பேரு தெரிஞ்சதுனால ஒரு க்ளூ கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். அவன் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்ல என்றான் விஸ்வா. ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி விசாரிச்ச வரைக்கும் நரேஷ்ங்கிற பேர்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் யாருமே இல்ல. எங்க ஆபீஸ்லயும் அந்த பேர்ல யாருமே இல்ல. ஆனா இவ்ளோ விஷயம் நடந்திருக்குது, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஜெஸ்ஸியும் இப்போது அவர்கள் ஜோதியில் ஐக்கியமாகி இருந்தாள். என்னால எதுக்கு உனக்கு சிரமம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல என்றான் சஞ்சீவ். சரி விடு, அவ சொன்ன பென்டிரைவ் கண்டுபிடிச்சிட்டா நரேஷ் யாருன்னு தானா தெரிஞ்சிட போகுது என்றாள் ஜெஸ்ஸி. குட் ஐடியா. ஆனா அங்க வீடே சின்ன பின்னமாகி கிடக்குது. அங்க நான் தேடியும் பார்த்துட்டேன், சாம்பலை தவிர ஒண்ணுமே இல்ல. வீட்ல மட்டுமே வச்சிருக்கணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குதா என்றாள் ஜெஸ்ஸி. அப்ப வேற எங்க? ஆபீஸ்ல இருக்கும்னு சொல்றியா? ஆமா சஞ்சீவ், அங்கதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ இடத்துக்கு புதுசாவும் ஆளை எடுக்கவே இல்லையே. அவ கேபின் பூட்டியே தான் இருக்குது. நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நாம போய் செக் பண்ணி பார்த்துடலாம் என்றான் சஞ்சீவ். மறுநாள் மாலை 6 மணியிலிருந்து அனைவரும் கிளம்பி சென்று கொண்டிருக்க சஞ்சீவும் ஜெஸ்ஸியும் மட்டும் கிளம்பாமல் அடிக்கடி பார்வையை பரிமாறிக் கொண்டிருந்தனர். நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்ட சக ஊழியர்களிடம் வேலை இருக்கிறது, முடிஞ்சதும் கிளம்பணும் என்று சொல்லி வைத்தனர். மணி 7:50. எல்லோரும் போய்விட்டதாக சஞ்சீவ் ஜெஸ்ஸிக்கு ஜாடை காட்டினான். இருவரும் சேர்ந்து கவிதாவின் கேபினை நோக்கி நடந்தனர். இரவு நேரம். பரவலான விளக்குகள் அணைக்கப்பட்டு குறைந்த வெளிச்சத்தோடு இருந்தது. அதுவே அந்த இடத்தை அமானுஷ்ய இடம் போல தோன்றச் செய்தது. இருவரும் சுற்றுமுற்றும் பார்த்தபடி மெதுவாக நடந்தனர். கவிதாவின் கேபினை நெருங்க நெருங்க சஞ்சீவின் இதயம் படபடவென வேகமாக துடிக்க தொடங்கியது. ஒரு நிமிடம் அப்படியே நின்று தன் நெஞ்சை பிடித்தான் சஞ்சீவ். என்னாச்சு என்பது போல ஜெஸ்ஸி பதட்டமாக பார்த்தாள். ஒன்றுமில்லை என்பது போல தலையாட்டி விட்டு நடக்கத் தொடங்கினான். கவிதாவின் கேபினை வந்தடைந்தனர். இந்த சாவி, சீக்கிரமா தர. ஜெஸ்ஸி சாவியை சஞ்சீவிடம் கொடுத்தாள்.
சஞ்சீவ் அந்த அறையை திறந்தான். நல்ல பரந்த இடம். ஒரு சின்ன 2 அடுக்கு அலமாரி, ஒரு பெரிய மேஜை, 2 நாற்காலிகள், சுவற்றில் 2 ஓவியங்கள், மேஜை மீது கணினி, அலமாரியின் மேலடுக்கில் சாமி சிலைகள், கீழடுக்கில் விதவிதமான காஃபி குவளைகள், அறையில் ஆங்காங்கே காகிதங்கள். ம் சீக்கிரமா தேடுவோம். நான் டேபிள் ட்ரால தேடுறேன். நீ சிஸ்டம்ல எதுவும் இருக்குதான்னு பாரு. ஜெஸ்ஸி சொல்லிவிட்டு டேபிளை நோண்ட ஆரம்பித்திருந்தாள். கணினியை ஆன் செய்தான் சஞ்சீவ். லாகின் கவிதா. பாஸ்வேர்டு கேட்டது. ஐயோ, பாஸ்வேர்டு தெரியாதே, என்ன செய்யறது? டேபிளை நோண்டியபடியே ஜெஸ்ஸி கேட்டாள். பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும்? விஜய் என்று கொடுத்து பார்த்தான். பாஸ்வேர்டு தவறு. கவிதாவின் பிறந்த தேதியை கொடுத்து பார்த்தான். பாஸ்வேர்டு தவறு. ஒரு நிமிடம் கண்களை மூடினான். தன் இதய துடிப்பை கேட்டான். சடார் என்று கண்களை திறந்து காஃபி என்று டைப் செய்தான். லாகின் ஆனது. எப்படிடா? ஜெஸ்ஸி ஆச்சரியமாக கேட்டாள். எப்படின்னு எனக்கே தெரியல. சில சமயம் என் இதயம் சொல்றத கேட்கிறேன். அவ்வளவுதான் என்றான் சஞ்சீவ். கம்ப்யூட்டரில் எல்லா ஃபோல்டரையும் திறந்து ஆராய்ந்தான். மருந்து ஆர்டர்கள், கெமிக்கல்ஸ் பெயர்கள், அளவுகள், கெமிஸ்ட்ரி இ புத்தகங்கள் என ஏராளமான கோப்புகள் இருந்தது. எதுவும் பயனுள்ளதாக தெரியவில்லை. கெமிஸ்ட்ரி புத்தகங்களை ஆராய்ந்தான். மோர் இன்டெலிஜென்ஸ் இஸ் எ ஸ்லோ பாய்சன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வார் என்னும் 2 புத்தகங்களின் பதிப்புரை அவனுக்கு ஏதோ சந்தேகத்தை எழுப்ப அவன் அதை தன் மொபைலில் ஏற்றிக்கொண்டான். என்ன ஜெஸ்ஸி, எதுவும் கிடைச்சதா? சஞ்சீவ் கேட்டான். இல்ல சஞ்சீவ், நோ லக். சரி வா போகலாம். ஆமா, கவிதாவை கொன்னவங்க இவ்வளவு நாளா இங்க வந்து தேடாமையா இருப்பாங்க? வந்திருக்கலாம், தேடி இருக்கலாம். அப்போ அவங்க கையில கிடைச்சிருந்தா கிடைச்சிருக்கலாம். டேய், என்னடா நீ? நீ சொல்ற எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கு ஜெஸ்ஸி. நாம இங்க லேட்டா தான் வந்திருக்கிறோம். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு இங்க வர்றதுக்கு இவ்வளவு நாளாயிடுச்சு. அதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு முயற்சி தானே, பாப்போம். ம் சரி, கிளம்பலாம். திடீரென யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. இருவரின் முகத்திலும் பயம் பரவியது. இருவரும் டேபிளின் அடியில் ஒளிந்து கொண்டனர். அந்த சத்தம் கவிதாவின் கேபினை நோக்கிதான் வந்து கொண்டிருந்தது. கதவருகில் நின்றது. சஞ்சீவின் இதயம் வேகமாக துடித்தது. சஞ்சீவ் எட்டி பார்த்தான். அது ஒரு மங்கலான கண்ணாடி கதவு என்பதால் கதவின் பின்னே ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. திடீரென 2, 3 உருவங்கள் தெரிந்தது. ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். கதவு மூடி இருந்ததால் சரியாக கேட்கவில்லை. சிறிது நேரத்தில் அறையை கடந்து அந்த உருவங்கள் சென்றன. இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க என்று சஞ்சீவ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆ என்ற அலறல் சத்தம் கேட்டது. அது அலறல் அல்ல, மரண ஓலம். சஞ்சீவ், ஜெஸ்ஸி இருவருக்கும் உடல் வியர்த்து கொட்டியது. யாரோ யாரையோ கொல்கிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. கதறல் சத்தம் அதிகமாக கதவின் மேல் சிறிது ரத்தம் சிதறி ஒழுகியது. அதை பார்த்த ஜெஸ்ஸி கண்ணை மூடிக்கொண்டாள். வாயை பொத்தி பயத்தினால் வந்த அழுகையை அடக்கிக் கொண்டாள். அலறல் சத்தம் அடங்கியது. சஞ்சீவ் செய்வதறியாது திகைத்தான். மறுபடியும் அந்த உருவங்கள் கவிதாவின் கேபினை நோக்கி நடக்கும் சத்தம் கேட்டது. இருவரும் அந்த டேபிளின் அடியில் நன்கு ஒளிந்து கொண்டனர். கேபின் கதவு திறக்கப்பட்டது. அத்தியாயம் 7. மூச்சு சத்தம் கூட கேட்காத அளவுக்கு சஞ்சீவும் ஜெஸ்ஸியும் மூச்சை அடக்கி ஒடுக்கி அமர்ந்திருந்தனர். அறையை திறந்து கொண்டு இருவர் உள்ளே நுழைந்தனர். எத்தனை தடவை தான் இந்த ரூமை செக் பண்ணுவ? இங்கதான் ஒண்ணுமே கிடைக்கலையே, அப்புறம் ஏன் அடிக்கடி வர? ஒரு குரல் கேட்டது. அதென்னமோ, எத்தனை தடவை சோதிச்சாலும் இந்த ரூம் என்ன சுண்டி இழுக்குது. நான் கொலை பண்ண பொண்ணோட ரூம் ஆச்சே, அதான். சிரித்து கொண்டே பதில் சொன்னது இன்னொரு குரல். என்ன, கொலை பண்ண பொண்ணா? அப்போ இவன் தான் நரேஷா? உள்ளே சஞ்சீவின் எண்ண ஓட்டம் ஆரம்பமானது. ஏற்கனவே 4 வாட்டி செக் பண்ணியாச்சு, இன்னொரு வாட்டி செக் பண்ண போறியா? ஆமாண்டா, இந்த கவிதா சாதாரண ஆள் இல்ல. நம்ம கிட்ட ஆதாரம் கிடைக்க கூடாதுன்னு என்ன வேணும்னாலும் பண்ணிருப்பா. பேசிக்கொண்டே அந்த குரல் டேபிள் மேல் அமர்ந்தது. ஐயோ, செக் பண்ண போறாங்களா? செத்தோம். ஜெஸ்ஸி பயந்தாள். நரேஷ், அதுக்கு இதுவா நேரம்? கொலை பண்ண பாடிய டிஸ்போஸ் பண்ணணும்டா. இன்னொரு நாள் செக் பண்ணிக்கோ. நீ சொல்றதும் சரிதான், வா போகலாம். வாட், நரேஷா இங்கதான் இருக்கானா? ஆனா நாம இப்ப வெளியில வந்தா நம்மள கொன்றுவானுங்களே, என்ன செய்யறது? சஞ்சீவ் யோசித்தான். கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் கால் மட்டுமே தெரிந்தது. இப்ப வெளியில் வர நினைப்பது புத்திசாலித்தனம் இல்லை. உண்மையை நிரூபிக்க உயிர் முக்கியம் என கருதி இருவரும் வெளியே வரவில்லை.
பக்கத்தில் இருந்தும் பார்க்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று தன் இயலாமையை நினைத்து நொந்து கொண்டான் சஞ்சீவ். சரி, நான் போய் கோணிப்பைய கொண்டு வரேன், அதுவரை பாடி பக்கத்திலேயே நில்லு என்றான் நரேஷ். எனக்கு அவசரமா வருது, போயிட்டு வந்து பாடி பக்கத்துல நிக்கிறேனே. போய் தொலை. இருவரும் பேசிக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தனர். இப்போதுதான் டேபிள் அடியில் இருக்கும் இருவருக்கும் மூச்சு வந்தது. இன்னொருத்தன் பாத்ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நாம ஆபீஸ விட்டே போயிடணும், வா சீக்கிரம். சஞ்சீவ் மெதுவாக நகர ஜெஸ்ஸி அவனை தொடர்ந்தாள். கேபினை விட்டு மெதுவாக வெளியே வந்தனர். சஞ்சீவ் சுற்றுமுற்றும் பார்த்தான். 2 அடிகள் தள்ளி ஒரு உடல் சரமாரியாக வெட்டப்பட்டு ரத்தம் உறைய கிடந்தது. ஜெஸ்ஸி கண்களை மூடிக்கொண்டாள். பார்க்க அகோரமாக இருந்தாலும் சஞ்சீவ் எட்டி பார்த்தான். ஒரு வினாடி அதிர்ச்சியானான். அது டாக்டர் செல்வம். டாக்டர் செல்வத்தை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏன்? அதுவும் இங்கு ஏன்? என்ன சஞ்சீவ் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? வா போகலாம் என்றாள் ஜெஸ்ஸி. தன் நிலையை உணர்ந்தவன் ஜெஸ்ஸியின் பின்னே போனான். ஜெஸ்ஸி ஃபயர் எக்ஸிட் வழியாக வெளியே அழைத்து வந்தாள். மெயின் கேட்டில் வாட்ச்மேன் இல்லை. வேகமாக வெளியே வந்தனர். மணி இப்போது 9:30 ஆகியிருந்தது. ஒரு ஆட்டோவை பிடித்து ஜெஸ்ஸியை வீட்டில் விட்டுவிட்டு விஸ்வாவின் வீட்டிற்கு சென்றான் சஞ்சீவ். என்னடா இந்நேரத்துல வந்திருக்கிற? ஆபீஸ் போனீங்களாடா? என்னாச்சுடா என்றான் விஸ்வா. சிறிது நேரம் சஞ்சீவ் எந்த பதிலுமே கூறவில்லை. நடந்த சம்பவங்களின் அதிர்ச்சியில் இருந்து அவன் இன்னும் மீளவே இல்லை. பின்னர் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அனைத்தையும் சொன்னான். டாக்டர் செல்வத்தை கொன்னுட்டாங்களா? உனக்கு ஆபரேஷன் பண்ணதுனால தான் கொன்றிருப்பானோ? நல்ல வேளை, நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்களே என்றான் விஸ்வா. நாங்க தப்பிச்சு வந்தது உனக்கு சந்தோஷமா இருக்குதுல்ல, ஆனா எனக்கு கேவலமா இருக்குதுடா. கொலகாரன் பக்கத்திலேயே இருந்தோம், அவனை எதிர்க்காம, அவன் முகத்தை கூட பார்க்காம அவன்கிட்ட உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்கிறேன். இது ஒன்னும் சினிமா இல்ல, சண்டை போட்டு வில்லனை பிடிக்கிறதுக்கு. யதார்த்தம் வேற. குழப்பிக்காம நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. நேரம் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இங்கேயே தூங்கு என்றான் விஸ்வா. சரி, ஒற்றை வார்த்தையில் பதில் கூறிவிட்டு விஸ்வாவின் படுக்கை அறைக்கு சென்றான். மணி இரவு 11 ஆகிவிட்டது. சிறிது நேரத்தில் விஸ்வா சாப்பாடு கொண்டு வந்தான். இந்தா சாப்பிடு. சஞ்சீவ் வாங்கி கொண்டான். சாப்பிட்டு கொண்டே தன் மொபைலில் ஏற்றி கொண்ட புத்தகங்களை திறந்தான். மோர் இன்டெலிஜென்ஸ் இஸ் எ ஸ்லோ பாய்சன். என்னடா புக் இது? விஸ்வா கேட்டான். இதுதான் கவிதா சிஸ்டம்ல இருந்து நான் ஏத்திக்கிட்டு வந்த புக்கு. ஓ. இருவரும் வாசிக்க ஆரம்பித்தனர். கேலோவின் என்ற கெமிக்கலை பற்றி அந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் மனிதனின் அறிவை அபரிமிதமாக வேலை செய்ய வைத்து சில வருடங்கள் கழித்து பக்க விளைவாக திடீர் மூளை பக்கவாதம் ஏற்பட்டு உயிரிழப்பர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மூளை பக்கவாதம் என்பதால் இதன் காரணம் கேலோவின் என்று யாருக்கும் சந்தேகம் வராது என்றும் உடல்கூறு ஆய்வில் கூட கண்டறிய முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சம்திங் ராங். விஸ்வா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சஞ்சீவிற்கு போன் கால் வந்தது. யார் இந்த நேரத்துல என்றான் விஸ்வா. ஜெஸ்ஸிடா என்றான் சஞ்சீவ். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. விஸ்வா கண்ணடித்தான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லடா, நீ வேற. வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சீவ் சொல்லிக்கொண்டே காலை அட்டன் செய்தான். ஹலோ ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. சஞ்சீவ் சஞ்சீவ். ஜெஸ்ஸியின் குரல் பதட்டமாக கேட்டது. ஏ ஜெஸ்ஸி, என்ன ஆச்சு? சஞ்சீவ், சீக்கிரம் வா சஞ்சீவ். ஜெஸ்ஸி அழுதாள். ஏய், என்ன ஆச்சு? இங்க யாரோ இருக்காங்க. கையில கத்தியோட ஒரு உருவம் என் வராண்டாவை கிராஸ் பண்றத பார்த்தேன். நான் பெட்ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா வா சஞ்சீவ். மெதுவான குரலில் அழுது கொண்டே சொன்னாள் ஜெஸ்ஸி. சஞ்சீவ் பதட்டமானதை பார்த்து விஸ்வாவும் பதட்டமானான். நான் சீக்கிரமா வரேன், நீ தைரியமா இரு, நான் உடனே வந்துடுறேன் என்றான் சஞ்சீவ். கால் கட்டானது. ஏதோ ஆபத்து என்று புரிந்து கொண்ட விஸ்வா சஞ்சீவோடு புறப்பட்டான். பல ஆபத்துகள் இனிமேல்தான் வரப்போகிறது என்பது தெரியாமல். அத்தியாயம் 8. விஸ்வாவின் காரில் இருவரும் பதட்டத்துடன் புறப்பட்டனர். விஸ்வாவே காரை ஓட்டினான். அந்த நேரத்தில் சஞ்சீவின் உணர்வை சொல்ல வார்த்தைகள் பத்தாது. பயம், பதட்டம், கோபம், எரிச்சல், சோகம் என ஒட்டுமொத்த எதிர்மறை உணர்வுகளும் கலந்திருந்தது. வியர்த்து கொட்டியது. ஜெஸ்ஸியின் வீட்டை வந்தடைந்தனர். வேகமாக இறங்கி உள்ளே ஓடினர். கதவு திறக்கப்பட்டிருந்தது. பராண்டாவை கடந்து ஹாலுக்கு சென்றனர். எந்த பொருளும் கலையாமல் தான் இருந்தது. அவ பெட்ரூம்ல இருக்கிறதா சொன்னா. சஞ்சீவ் பெட்ரூமை நோக்கி ஓடினான். விஸ்வாவும் பின்னாலேயே சென்றான். பெட்ரூம் கதவை வேகமாக திறந்தான்.
அங்கே அவன் கண்ட காட்சி அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்து விட்டான். பின்னே வந்த விஸ்வாவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். பெட்ரூமில் பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்திருந்தது. ஜெஸ்ஸி கட்டிலின் மேல் மல்லாக்க படுத்து கிடந்தாள். கழுத்தும் தலையும் கட்டிலின் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் கழுத்து நன்கு அறுக்கப்பட்டு ரத்தம் கீழ் நோக்கி வழிந்து முகம் முழுவதும் மூடியிருந்தது. வாய் பிளந்தபடி இறந்திருந்தாள். அடக்கி வைத்திருந்த மொத்த உணர்வும் வெளியேற ஆ என்று அலறியபடி தரையை பலம் கொண்டு ஓங்கி ஓங்கி அடித்தான் சஞ்சீவ். தன் முகத்திலேயே அரைந்து கொண்டு அழுதான். விஸ்வாவிற்கு அதிர்ச்சி இருந்தாலும் சூழ்நிலை கருதி சஞ்சீவை தூக்கினான். நம்ம இங்க இருக்கக்கூடாது, வா போகலாம் என்றான் விஸ்வா. நான் தான் கொன்னுட்டேன்டா அவளை, நானே கொன்னுட்டேன். சஞ்சீவ் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். எப்படியோ கஷ்டப்பட்டு சஞ்சீவை காரில் ஏற்றி கொண்டு கிளம்பினான் விஸ்வா. மெயின் ரோட்டில் சிசிடிவி இருக்கும். அதில் தங்கள் கார் பதிவாகிவிடக் கூடாது என குறுக்கு வழியில் ஓட்டிச் சென்றான். கண்டிப்பா அவன்தான் வந்து கொன்றிருப்பான். ஆனா நாங்க டேபிளுக்கு கீழே இருக்கும்போதே அதை செஞ்சிருக்கலாமே. நீ சொல்றத பார்த்தா நீங்க டேபிளுக்கு கீழே இருக்கும்போது அவனுக்கு நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்காது. நீங்க ஆபீஸ விட்டு வெளியில வந்திருக்கும் போதுதான் அவன் உங்களை பார்த்திருக்கணும். அப்போ அவன் ஜெஸ்ஸிய கொன்னுட்டு அடுத்தது என்னதானடா கொல்ல வருவான்? சஞ்சீவை பயத்தோடு பார்த்தபடி, அப்போ அவன் இப்போ உன் வீட்டுக்கு தாண்டா போயிருப்பான். விஸ்வா சொல்லிக்கொண்டே வண்டியின் வேகத்தை அதிகரித்தான். ஐயோ என்று தலையை பிடித்தபடி வேகமாக தன் அம்மாவிற்கு கால் செய்தான். ரிங் போய் கட்டானது. மறுபடியும் முயற்சி செய்தான். அம்மா எடுமா, போனை எடுமா. சஞ்சீவ் புலம்பிக் கொண்டே இருந்தான். ஹலோ சஞ்சீவ். அம்மா அம்மா. என்ன ஆச்சுரா, ஏன் பதட்டமா பேசுற? அம்மா நான் சொல்றத கேளு. முதல்ல வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி வை. யார் வந்து தட்டுனாலும் கதவை திறந்துராத. அக்கா மாமா கிட்டையும் சொல்லிடு. ஏய் என்னடா ஆச்சு, ஏன் இப்படி சொல்ற? சொல்றத முதல்ல செய்மா. சரிடா. ஒன்றும் புரியாமல் சஞ்சீவின் அம்மா எல்லா கதவையும் பூட்டினாள். மா என்னம்மா எல்லாத்தையும் பூட்டுற கேட்டாள் மாலினி. உன் தம்பி தாண்டி செய்ய சொன்னான், எதுனாலும் அவன் வந்ததும் கேளு. இல்லம்மா, மாடி பால்கனில இருந்து பார்த்தேன். யாரோ மெயின் கேட் வெளியில நிக்கிறாங்க. அதான் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள கதவை பூட்டிட்ட. உன் தம்பி கதவை யார் தட்டுனாலும் திறக்காதன்னு சொல்லி இருக்கான். அதனால பேசாம உள்ளேயே இருப்போம் அவன் வர வரைக்கும். சரிம்மா. ஆமா உன் வீட்டுக்காரர் எங்க? அவரும் பசங்களும் மாடியில தூங்கிட்டாங்கம்மா. சரி, நல்லது. சிறிது நேரத்தில் விஸ்வாவும் சஞ்சீவும் சஞ்சீவின் வீட்டை அடைந்தனர். வீட்டின் முன்னே சைரன் சத்தத்தோடு போலீஸ் வண்டி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சஞ்சீவிற்கு உயிரே போய்விட்டது. வேகமாக சென்று பார்த்தால் அங்கு 4 போலீஸ் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர். என்னாச்சு சார்? சஞ்சீவ் பதட்டத்தோடு கேட்டான். நீங்க யாரு? ஒரு போலீஸ் மிடுக்கான குரலில் கேட்டார். நான் தான் இந்த வீட்டுல இருக்கிற பையன் சார். இது என்னோட வீடு தான். ஓ, ஒன்றும் இல்ல. இந்த ஏரியாவில் 2 கான்ஸ்டபிள்ஸ் நைட்டு ரவுண்ட்ஸ் வந்தாங்க. அப்போ சந்தேகத்துக்கு இடமா இங்க ஒரு ஆள் நின்னுகிட்டு இருந்தான்னு விசாரிச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு பின்னா பதில் சொல்லி இருக்கான். திடீர்னு அந்த கான்ஸ்டபிளை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஓ, சரிங்க சார். அதான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்க யாருன்னு செக் பண்ண வந்தோம். சரிங்க சார். சரி, நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ. சஞ்சீவும் விஸ்வாவும் உள்ளே சென்று காலிங் பெல்லை அழுத்தினர். ஸ்கிரீனை விலக்கி பார்த்த சஞ்சீவின் அம்மா கதவை திறந்தார். உள்ளே வந்தவுடன் தன் அம்மாவை கட்டி பிடித்து கொண்டான் சஞ்சீவ். தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான். என்ன ஆச்சு சஞ்சீவ், ஏன் அழற? விஸ்வா வீட்டுல இருக்கேன், நான் நாளைக்கு வருவேன்னு தானே போன்ல சொன்னேன். இப்ப என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் அவனை ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். நம்ம காலையில பேசிக்கலாம் என்றான் விஸ்வா. சரிப்பா, நீ அவனை கூட்டிக்கிட்டு போ. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். 2 பேரும் போய் நல்லா தூங்குங்க. சரிம்மா. சஞ்சீவின் அறை. இரவு மணி 1:15. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. பாரதி சொன்ன மாதிரி நான் ஃபாரினுக்கே போயிருந்திருக்கணும். தேவையில்லாம ஏதோ பண்றேன்னு சொல்லி இப்ப ஜெஸ்ஸி சாவுக்கும் காரணமாயிட்டேன். இப்ப என் குடும்பத்துக்கும் ஆபத்து. சஞ்சீவ் விம்மினான். சஞ்சீவ், இதெல்லாம் நாம எதிர்பார்க்கல. இது ஏதோ கவிதான்னு ஒரு பொண்ணோட கொலை அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா போக போக இது ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் மாதிரி தெரியுது என்றான் விஸ்வா. போதுண்டா, இனிமேல் எந்த ஆராய்ச்சியும் வேணாம். என்னடா சொல்ற? நிறுத்திக்கலாம், எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம். டே சஞ்சீவ், போதும் விஸ்வா, நீ இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள்ல என் அக்காவோட நானும் அம்மாவும் அமெரிக்கா போயிடுறோம். அதான் எங்களுக்கு நல்லது. சஞ்சீவின் நிலையை புரிந்து கொண்ட விஸ்வா சரி என்று தலையாட்டி விட்டு அமைதியாகிவிட்டான். மறுநாள் காலை 8 மணி. சஞ்சீவ் தன் முடிவை தன் அம்மாவிடமும் அக்காவிடமும் கூறினான். அவர்களும் சில பல கேள்விகளுக்கு பிறகு அதற்கு சம்மதித்தனர்.
தன் ரெசிக்னேஷன் லெட்டரை இமெயிலில் அனுப்பிவிட்டான். அனைவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது டிவியில் பிரபல டாக்டர் செல்வம் கொலை செய்யப்பட்டார். கூவம் ஆற்றிலிருந்து உடல் மீட்கப்பட்டது. உடலில் 21 இடங்களில் வெட்டு. குற்றவாளியை பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்துள்ளது. சென்னையில் இளம்பெண் கொலை. தன் வீட்டு படுக்கை அறையில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். குற்றவாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. டிவியில் செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது. சஞ்சீவ் பாதியிலேயே எழுந்து கை கழுவி விட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். விஸ்வா பின்னாலேயே சென்று அவனுக்கு ஆறுதல் கூறினான். சரி சஞ்சீவ், நான் கிளம்புறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதான் அமெரிக்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டேல, எல்லாம் சரியாயிடும். டேக் கேர். விஸ்வா விடை பெற்றான். நரேஷ், அந்த சஞ்சு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அமெரிக்கா போறானா? இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நரேஷ் பலமாக சிரித்தான். பின்ன பண்ணி தானே ஆகணும் ராஜு. அவ்வளோ உயிர் பயம் அவனுக்கு. அப்படி இருக்கிறவன் எதுக்கு தேவையில்லாம ஏன் வழியில குறுக்க வரணும்? நரேஷ் சிரித்து கொண்டே சொன்னான். இப்பதான் ஓ அருமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் ஓடி போக போறான். ராஜுவும் சிரித்தான். நல்ல வேளை நம்ம டாக்டரை போட்டப்ப அவங்க ஆபீஸை விட்டு வெளியில போனதை நீ பார்த்த. இல்லைன்னா அவனுங்க இன்னும் நம்ம விஷயத்துல ஏதாச்சும் பண்ணி நமக்கு தலைவலி ஆயிருக்கும். ஆமாமா, அதான் பார்த்த அன்னைக்கே ஜெஸ்ஸிய போட்டுட்டேன். அவனுக்கு தான் ஆயுசு கெட்டி, தப்பிச்சிட்டான் என்றான் நரேஷ். சரி, இப்போ அவனை என்ன பண்ண போற? அதான் ஓடி போக போறான்ல, போகட்டும். ஆனா ஆனா என்ன? அவன் ஃப்ளைட் ஏறிட்டான்னு எனக்கு நீ கன்ஃபார்ம் பண்ணு. சரி நரேஷ், நான் தகவல் சொல்றேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல இருக்கணும். ஸோ வீட்டை விட்டு 9:30 மணிக்கு கிளம்புறோம். எல்லாரும் பேக் பண்ணி ரெடியா இருங்க. தன் அம்மாவிடம் உணர்ச்சியே இல்லாமல் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் சஞ்சீவ். அவன் அம்மா அவன் போன திசையையே கவலையோடு பார்த்தாள். காலை 10 மணி. சென்னை ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கு வெளியே ராஜு சஞ்சீவ் உள்ளே சென்றதை பார்த்து நரேஷுக்கு தகவல் சொன்னான். ஃப்ளைட் கிளம்பியதும் மறுபடியும் கால் செய்வதாக கூறி வைத்து விட்டான். வெயிட்டிங் அறையில் சஞ்சீவ் குடும்பத்தோடு ஃப்ளைட்டிற்காக காத்து கொண்டிருந்தான். வழி அனுப்ப விஸ்வாவும் பாரதியும் வந்திருந்தனர். எல்லாத்தையும் விஸ்வா சொன்னான்டா. எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு அங்க சந்தோஷமா இருடா. ம் தலையாட்டினான் சஞ்சீவ். அந்த வெயிட்டிங் அறையில் ஒரு 7 வயது மதிக்கத்தக்க சுட்டி பெண் ஒருத்தி குறும்புத்தனமாக விளையாடி கொண்டிருந்தாள். அவள் செய்வதையெல்லாம் சஞ்சீவ் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் தாத்தாவிடம் ஏதோ வாயடித்து கொண்டிருந்தாள். பாரேன் எப்படி வாயடிக்கிறான்னு என்று சஞ்சீவின் அம்மா கூட மாலினியிடம் சொல்லி ரசித்து கொண்டிருந்தாள். நன்றாக பேசிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று கண்கள் செருகியது. கீழ்த்தாடை இழுத்துக்கொண்டு வார்த்தை குழறியது. அடுத்த 2 வினாடியில் கை காலும் செயலிழந்து விழுந்தாள். கண்கள் மூடியபடி மூச்சின்றி கிடந்தாள். இதை சற்றும் எதிர்பாராத சிறுமியின் தாத்தா அலறினார். சிறுமியின் அம்மாவும் ஓடி வந்து சிறுமியை கைகளால் தூக்கி செய்வதறியாது அழுதார். சிறுமியின் அப்பா கண்ணீருடன் எமர்ஜென்சி எண்ணிற்கு கால் செய்தார். இதை பார்த்த அறையில் இருந்த ஒட்டுமொத்த பேரும் பதறியபடி கவலையுடன் அந்த சிறுமி இருந்த இடத்தை சூழ்ந்து கொண்டனர். சஞ்சீவும் விஸ்வாவும் சிறுமியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து நெஞ்சை அழுத்தி முதலுதவி செய்து அந்த சிறுமி சுய நினைவுக்கு கொண்டு வர போராடி கொண்டிருந்தனர். டாக்டர் வந்துவிட்டார். அந்த சிறுமி பக்கத்து அறைக்கு தூக்கி சென்று பரிசோதனை செய்தார். 1/4 மணி நேரத்திற்கு பிறகு டாக்டர் முகவாட்டத்துடன் வெளியே வந்தார். ஐ எம் சாரி, ஷீ இஸ் நோ மோர். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த சிறுமியின் அம்மாவின் அலறல் அந்த அறையையே எதிரொலித்தது. அங்கிருந்த அனைவரும் கலங்கினர். நோனோ, வாய்ப்பே இல்ல. எப்படி டாக்டர், நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணு எப்படி திடீர்னு செத்துட்டான்னு சொல்றீங்க? சிறுமியின் அப்பா திணறியபடி கேட்டார். இட்ஸ் அ சடன் பிரெயின் ஸ்ட்ரோக் மிஸ்டர். ஐ எம் சாரி. சஞ்சீவும் விஸ்வாவும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டாக்டர் என்னடா சொல்றாரு? சஞ்சீவின் அம்மா கேட்க, திடீர் மூளை பக்கவாதம். சஞ்சீவ் உணர்ச்சியற்ற குரலில் கூறினான். அத்தியாயம் 9. பாத்துக்கோடா, நல்லா பாத்துக்கோ. உன்னால ஒரு உயிர் போயிருச்சுன்னு தானே ஊரை விட்டு ஓடி போற. ஆனா நீ போயிட்டா இது மாதிரி பல உயிர்கள் போகும். விஸ்வா கோபமாக சொன்னான். விதி என்ன 4 பக்கமும் துரத்துதுரா என்றான் சஞ்சீவ். ஆமாடா, இதை நீ முடிக்கணும்ன்றதுதான் விதி. அதான் அது உன்னையே துரத்திக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேல நீ முடிவு பண்ணிக்கோ. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. டே விஸ்வா, அவனை குழப்பாதடா. அவன் போகட்டும், அதான் அவனுக்கு நல்லது என்றான் பாரதி. ஏய், நீ வாய மூடுறா. இப்ப நடந்ததெல்லாம் நீயும் தானே பார்த்த. உன் பேரு பாரதின்னு வெளியில சொல்லிக்காத. விஸ்வா கடுமையாக கூறினான். பாரதி கோபப்பட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான்.
சஞ்சீவ் பாரதியை கூப்பிட்டான். அவன் திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான். விடுடா, அவனே வருவான். நம்மளை விட்டு எங்க போயிட போறான்? நீ சீக்கிரமா ஒரு முடிவெடு என்றான் விஸ்வா. 5 நிமிடத்திற்கு பிறகு, அம்மா, நீ மட்டும் அக்கா மாமாவோட அமெரிக்கா போயிடுங்க, நான் வரல என்றான் சஞ்சீவ். விஸ்வா ரொம்ப சந்தோஷப்பட்டான். டேய், என்னாச்சுடா? நீ சொன்னது தானே எல்லாரும் கிளம்பினோம். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுக்கா, சொன்னா புரிஞ்சுக்க, நான் அடுத்த வாரம் வரேன் என்றான் சஞ்சீவ். இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், நேரத்துக்கு ஒன்னா பண்ணுவானுங்க. நீ வாமா போகலாம், அவன் கிடக்குறான், மாலினி கோபமாக சொன்னாள். சஞ்சீவின் அம்மா அவனை தனியாக அழைத்து வந்தாள். சஞ்சீவ், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு அம்மா முட்டாள் இல்லடா. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ அமெரிக்கா போகணும்னு சொன்னது அந்த பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறதுக்காகத்தான். அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப நீ இங்க இருக்கணும்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ அந்த பிரச்சனைய எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அம்மா, தழுதழுக்க அழைத்தான். போர்க்களத்துல கூட ஒரு தாய் தன் பிள்ளை செத்துட்டானேன்னு அழறதுக்கு முன்னாடி போர்க்காயம் மார்புல இருக்கா முதுகுல இருக்கான்னு தாண்டா பாப்பா. எங்க கூட வந்து முதுக காட்டுறதை விட இங்க இருந்து மார்புல காயத்தை வாங்கு, அதுதான் எனக்கு சந்தோஷம். தன் அம்மாவை கட்டி தழுவி கொண்டான் சஞ்சீவ். சஞ்சீவை தவிர அனைவரும் புறப்பட்டு சென்று விட்டனர். பிளைட்டும் கிளம்பி விட்டது. நரேஷ், பிளைட் கிளம்பிடுச்சு, அவன் போயிட்டான் என்றான் ராஜு. ஹஹஹஹா, ஓடிட்டானா? சந்தோஷம். இருந்த ஒரு பிரச்சனையும் பிளைட் ஏறி போயிடுச்சு. நக்கல் அடித்து கொண்டு சிரித்தான் நரேஷ். நரேஷ், நரேஷ், அவன் என்னடா, என்ன ஆச்சு? பேச்சு தடுமாறுது. அவன் போகலடா, திரும்ப வந்துட்டான். எச்சிலை விழுங்கியபடி ராஜு கூறினான். முகத்தில் தெளிவோடு புது கம்பீரத்தோடு ஏர்போர்ட்டுக்கு வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தான் சஞ்சீவ். அருகில் விஸ்வா. அடங்க மாட்டான்ல, வரட்டும், வந்து என் கையாலேயே சாகட்டும். டேய் சஞ்சீவ், வாடா, வந்து என் கையால சாவு. நரேஷ் கோபத்தில் கர்ஜித்தான். விஸ்வாவின் வீடு. நீ எடுத்த முடிவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சீவ் என்றான் விஸ்வா. ம், நீ போயிட்டா இந்த மாதிரி பல உயிர் போகும்னு நீ சொன்ன ஒரு வாக்கியம்தான் நான் இந்த முடிவெடுக்க காரணம். சரி விடு, இப்போ நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமா, வா போய் அந்த 2 புத்தகங்களையும் படிக்கலாம். இல்ல, முதல்ல இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நரேஷும் டாக்டர் செல்வமும் கவிதா கொலையில சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நரேஷ் ஏன் டாக்டரை கொன்னான்? ஆபீஸ்க்கே வந்து அவன் டாக்டரை கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்றான்னா, அப்போ எங்க ஆபீஸ்லயே யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது யாரு? நிர்வாகத்துக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கான்னு பல கேள்விகளுக்கு விட தெரிஞ்சுக்கணும். அடேங்கப்பா, அதுக்கு என்ன பண்ண போற? நானும் ஜெஸ்ஸியும் ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தப்ப வாட்ச்மேனை காணோம். கரெக்டா நரேஷ் வந்த டைம்ல அவன் ஏன் காணாம போகணும்? சோ அவனை முதல்ல விசாரிக்க போறோம். எப்போடா? இப்போவே. வா கிளம்பலாம். இடம் வாட்ச்மேன் வீடு. அது ஒரு 2 அறைகள் கொண்ட ஓட்டு வீடு. பொன்னையா, சஞ்சீவ் அழைத்தான். வாட்ச்மேன் வெளியே வந்தார். வயது 50 இருக்கும். வாங்க சஞ்சீவ் சார், எப்படி இருக்கீங்க? வேலையை விட்டு நின்னுட்டதா சொன்னாங்களே. நல்லா இருக்கேன். ஆமா, நின்னுட்டேன். ஏன் சார் நின்னுட்டீங்க? அது இருக்கட்டும், 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நைட் டியூட்டி தானே? ஆமா சார். அப்போ எங்க இருந்தீங்க? இது என்ன சார் கேள்வி? ஆபீஸ்ல தான். அப்போ நீ ஆபீஸ்ல தான் இருந்த? ஆமா சார். பொய் சொல்லாத பொன்னையா, நீ அன்னைக்கு மெயின் கேட் கிட்ட இல்ல. ஏன்னு இப்ப சொல்லு. பொன்னையாவிற்கு முகம் மாறியது. சார், நான் அங்கதான் சார் இருந்தேன். இப்போது குரலில் சின்ன நடுக்கம் தெரிந்தது. வயசானவராச்சேன்னு பாக்குறேன். சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? எங்க பாரு பொன்னையா, நான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன். நீ இப்போ சொல்ல போற உண்மையில தான் என் பிரச்சனை தீரும். தயவு செஞ்சு சொல்லு. இந்தா பொன்னையா. விஸ்வா தன் பர்ஸில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை பொன்னையாவின் கைகளில் திணித்தான். சார், அது வந்து என்ன அன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்க வேணான்னு அனுப்பிட்டாங்க சார். யார் அனுப்புனாங்க? கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் சார். யாரு, சந்திரனா? ஆமா சார். அன்னைக்கு மட்டும் இல்ல சார், நிறைய வாட்டி இந்த மாதிரி நைட் டியூட்டி பார்க்க வேணான்னு அனுப்பியிருக்காரு. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லுவாரு. அதுக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பாரு. ஏன் அனுப்புறாருன்னு தெரியுமா? ஏன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். பணம் கொடுக்கறதுனால நானும் எதுவும் கேட்க மாட்டேன். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. என்னைக்காவது ஏதாவது பார்த்திருக்கீங்களா? சிறிது நேரம் யோசித்த பொன்னையா, சார், ஒரு வாட்டி என் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு திரும்பி எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போ ஒரு வேன் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து எதையோ இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க? மேனேஜர் சார் இருந்தாரு. அப்புறம் அவங்க கூட 3 பேர் இருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல.
மேனேஜர் சார் பார்த்தா திட்டுவாருன்னு நான் போனை கூட எடுக்காம திரும்பி வந்துட்டேன். அந்த கூட இருந்த 3 பேர்ல இவர் இருந்தாரான்னு பார்த்து சொல்லுங்க. டாக்டர் செல்வத்தின் போட்டோவை காட்டினான் சஞ்சீவ். ஆமா சார், இவரும் இருந்தாரு. சஞ்சீவும் விஸ்வாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீதி 2 பேர் நரேஷும் அவன் கூட இருந்த ஆளாகவும் தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். ரொம்ப நன்றி பொன்னையா, நீங்க சொன்ன இந்த தகவலே போதும். நான் வரேன். சார், நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி, நாங்க வரோம். சார், ஒரு நிமிஷம். என்ன என்பதைப் போல சஞ்சீவ் பார்த்தான். 2 மாசத்துக்கு முன்னாடி கவிதா மேடமும் இதே மாதிரி தான் வந்து என்ன விசாரிச்சுட்டு போனாங்க. ஒரு வாரத்திலேயே அவங்க கேஸ் சிலிண்டர் வெடிச்சு இறந்துட்டதா செய்தி வந்துச்சு. ஏதோ பெரிய இடத்து விவகாரம் போல சார். எதுவும் வம்புல மாட்டிக்காதீங்க. என் பையன் மாதிரி இருக்கிறீங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. விஸ்வா கொடுத்த காசை எண்ணியபடியே கூறினார் பொன்னையா. ஒரு பெருமூச்சு விட்டபடி சரி என்பதைப் போல தலையாட்டி விட்டு சென்றான் சஞ்சீவ். அப்போ மேனேஜர் சந்திரன், நரேஷ், அவன் கூட இருக்கிற ஒருத்தன் டாக்டர் செல்வம், 4 பேரும் கூட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வா, போய் அந்த புக்கை இப்ப படிப்போம் என்றான் சஞ்சீவ். அப்போ அந்த கவிதாவோட ஆதாரமான பென்டிரைவை கண்டுபிடிக்க போறது இல்லையா? இல்ல, கவிதாவோட பென்டிரைவ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதை தேடி டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. அப்போ நீ என்ன பண்ண போற? தேவையான ஆதாரத்தை நானே உருவாக்க போறேன். எப்படிடா? ம், பொறுத்திருந்து பாரு. கேலோவின் என்கிற ஆபத்தான கெமிக்கலை பற்றி முதல் பக்கத்திலிருந்து தெரிந்து கொண்ட சஞ்சீவ் 2வது பக்கத்தை திறந்தான். எ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வார். நாற்காலியில் சாய்ந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தான். ஆதி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் மனுஷனுக்கு மாறாத ஒரு ஆசை இருக்குன்னா அது மற்ற உயிர்களை ஆளுகிற ஆசை. அந்த ஆசையோட விளைவுதான் கண்டங்கள், மாநிலங்கள், நாடுகள், இத்தனை பிரிவுகள் இருந்தும் ஆசை அடங்காம பிற நாடுகளை அடைய போர்கள். தான் ஆளணுங்கிறதுக்காக எத்தனையோ உயிர்களை, அப்பாவி மக்களை போர்ல பலி கொடுக்கறாங்க. காலப்போக்குல ஆளணுங்கிற ஆசையில போர்கள்லயே எத்தனையோ புதுமைகள் செஞ்சாங்க. வெறும் ஆயுதங்களால நடந்துகிட்டு இருந்த போர் அதை விட கொடுமையா மாறுச்சு. கிருமிகளை பரப்பி மக்களை கொன்னாங்க. அதுக்கு பேரு உயிரியல் போர், பயோவார். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில விஷவாயு செலுத்தியோ அல்லது விஷத்தை பொது குடிநீர்ல கலந்தோ மக்களை அழிக்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் ரசாயன போர், கெமிக்கல் வார். அதெல்லாம் தாண்டி இன்னும் பயங்கரமான தாக்குதல் தான் மருந்து மாத்திரைகள்ல குறிப்பிட்ட கெமிக்கலை கலந்து மக்களை அழிக்கிறது. இது முறையான தாக்குதல் இல்லைன்னு பல நாடுகள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. மற்ற போர்களை விட ஆபத்தான இந்த போர் மருந்தியல் போர் என அழைக்கப்படுது. சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் சஞ்சீவ். அத்தியாயம் 10. மிகவும் ஆபத்தான இந்த மருந்தியல் போரிலேயே மிகவும் ஆபத்தானது கேலோவினின் பயன்பாடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கேலோவின் போன புக்ல இத பத்தி தானே படிச்சோம் என்று யோசித்துக் கொண்டே தொடர்ந்தான். ஆரம்பத்தில் மனிதனின் அறிவை அபரிமிதமாக வேலை செய்ய வைப்பதால் வியாபாரம் பெருகும். சில வருடங்களில் தன் சுயரூபத்தை காட்டி மூளை பக்கவாதம் ஏற்படுத்தி மக்களை திடீரென கொல்லும். மரணம் சில வருடங்கள் கழித்து நடப்பதால் யாருக்கும் தான் உட்கொள்ளும் மருந்துகள் மீது சந்தேகமே வராது. உடற்கூறு ஆய்வில் கூட கண்டறிய முடியாது. கேலோவினை கொண்டு ஒரு நாட்டை தாக்கினால்தான் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறோம் என பல வருடங்களுக்கு அந்த நாட்டிற்கே தெரியாது. தெரிய வரும் நேரம் யாரையுமே காப்பாற்ற முடியாது. கேலோவினை குறிப்பாக சிறுவர்கள் உட்கொள்ளக்கூடிய பிரெயின் டெவலப்மெண்ட் மருந்துகளிலும் பலராலும் உட்கொள்ளப்படும் எனர்ஜி மாத்திரைகளிலும் தான் கலப்பார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சஞ்சீவ் புத்தகத்தை மூடினான். விஸ்வா ஏதோ இன்டர்நேஷனல் கிரைம்னு சொன்னானே, அது சரியாதான் இருக்குது. சிறிது யோசித்தவன் வேகமாக கூகுளை சொடுக்கினான். குப்தா பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் சிற்றோடை தரையிறக்கம் செய்தான். அதில் சிறுவர்கள் உட்கொள்ளும் பிரெயின் டெவலப்மெண்ட் மாத்திரைகள், எனர்ஜி மருந்துகள் என எது என்று பார்த்தான். எனர்ஜி மாத்திரைகள் எதுவும் தயாரிக்கப்படவில்லை. ஆனால் பிரெயின் டெவலப்மெண்ட் மருந்துகளில் மாக்டின் என்ற ஒரே ஒரு மருந்தின் பெயர் இருந்தது. அதை குறித்து கொண்டான். விஸ்வா முக்கியமான ஒரு பேஷண்டை அட்டென்ட் செய்வதற்காக கிளினிக் சென்றிருந்தான். அதனால் சஞ்சீவ் அவனே ஒரு மருந்து கடைக்கு சென்று சில மாக்டின் மாத்திரைகள் வாங்கி வந்தான். விஸ்வா வீடு திரும்பியதும் தான் படித்ததை பற்றி கூறினான். இந்த மாத்திரைகளை டெஸ்டுக்கு கொடுக்கணும். உனக்கு யாரையாச்சும் தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லேப்ல தான் வேலை பார்க்கறான். வா, அந்த மாத்திரைங்களை அவங்கிட்ட கொடுப்போம். சரி வா. இருவரும் விஸ்வாவின் நண்பனிடம் மாத்திரைகளை கொடுத்தனர். இதுல இருக்கிற கெமிக்கல் கம்போசிஷன் எனக்கு ரிப்போர்ட்டா கொடுங்க என்றான் சஞ்சீவ். நாளைக்கு காலையில ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். ரிப்போர்ட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். தேங்க்யூ. சரி, அப்புறம் என்ன, ரிப்போர்ட் வர வரைக்கும் ரெஸ்ட் தானா என்றான் விஸ்வா. இல்ல, இப்பதான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா வேலை?
மறுபடியும் கூகுளை சொடுக்கினான். சென்னையில் மூளை பக்கவாதத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தான். 2014 9 பேர், 2015 8 பேர், 2016 7 பேர், 2017 8 பேர், 2018 16 பேர். டேய், என்னடா 2018ல இறந்தவங்களோட எண்ணிக்கை அப்படியே 50% ஏறிடுச்சு. அப்போ தாக்குதல் 2015வது வருஷமே ஆரம்பமாயிருக்கணும். அதோட விளைவு இப்பதான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இதை இப்பவே தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா அடுத்தடுத்த வருஷங்கள் ரொம்ப மோசமானதா இருக்கும். ஆமாடா, இப்ப என்ன பண்றது? 2018ல இறந்த 16 பேரோட தகவல்களையும் குறிச்சுக்கிறேன். எல்லாரையும் 7ல இருந்து 16 வயசுக்கு உட்பட்டவங்க. இவங்க எல்லார் வீட்டுக்கும் போய் நம்ம விசாரிக்கணும். வா போகலாம் என்றான் சஞ்சீவ். சஞ்சீவும் விஸ்வாவும் உடனே புறப்பட்டனர். இதே நேரம் ஆய்வகத்தில் மேக்டினை டெஸ்ட் செய்து கொண்டிருந்தான் விஸ்வாவின் நண்பன். உடன் வேலை பார்க்கும் ஒருவன் அங்கு வந்தான். என்னடா இவ்ளோ நேரமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? சகஜமாக பேசிக்கொண்டே மாத்திரைகளை எடுத்து பார்த்தான். ஓ, மேக்டினா, மார்க்கெட்ல இப்போ செம்ம பீக்ல போய்கிட்டு இருக்கிற மாத்திரடா இது. அப்படியாண்ணே, இது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தாரு, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு இதே மாத்திரைகளை என்கிட்ட டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்துச்சு. பேரு கூட ஏதோ நல்ல பேரு. ஐயோ, மறந்துட்டேன். சரி, அது போகட்டும். வா போய் சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது. நீங்க போங்கண்ணே, இதோ வந்துடுறேன். இப்போ நம்ம யார் வீட்டுக்கு போறோம் என்றான் விஸ்வா. டேவிட்னு ஒரு பையன் வீட்டுக்கு. டேவிட் வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினர். ஒரு நடுத்தர வயது பெண் கதவை திறந்தார். வணக்கம் மேடம். வணக்கம், நீங்க யாரு? நாங்க பத்திரிகைக்காரங்க மேடம். நாங்க டேவிட் பத்தி கேட்கலான்னு வந்தோம். டேவிட் பெயரை கேட்டவுடன் அந்த பெண்ணிற்கு முகம் கருத்தது. அவனை பத்தி என்ன கேட்கணும்? அதான் அவனே இல்லைன்னு ஆயிட்டான். இனிமே கேள்வி கேட்டு என்ன ஆக போகுது? போலீஸ் பத்திரிக்கைன்னு அப்பப்ப வந்து எங்க உயிரை வாங்குறீங்களே, இன்னமும் நிம்மதியா விட மாட்டீங்களா? அந்த அம்மா கோபமாக பதில் கூறினாள். இல்லம்மா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த பேட்டி. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் நிதானித்து அவள் சரி வாங்க என்று உள்ளே அழைத்தாள். அவன் செத்து 1 வருஷம் ஆக போகுது. அந்த நேரத்திலேயே போலீஸ் பத்திரிக்கைன்னு கேள்வி கேட்டு எங்களை ரொம்ப கொன்னு எடுத்துட்டாங்க. இருந்தாலும் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இதே மாதிரி பத்திரிக்கைன்னு சொல்லி வந்து எங்களை பேட்டி எடுத்துக்கிட்டு போனா. மறுபடியும் நீங்களும் வரவும் தான் இன்னும் எத்தனை பேர் வந்து கேள்வி கேட்பீங்கன்னு நான் எரிச்சலாயிட்டேன். என்ன, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்டாளா? விஸ்வா கேட்டான். ஆமா, பேரு கூட ஏதோ கவிதான்னு சொன்ன மாதிரி ஞாபகம். விஸ்வா அதிர்ச்சியுடன் சஞ்சீவை நோக்கினான். ஆனால் சஞ்சீவ் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அந்த அம்மாவை கேள்வி கேட்க தொடங்கினான். அம்மா, கொஞ்சம் டேவிட் இறந்ததை பத்தி சொல்லுங்கம்மா. டேவிட் என்னோட 2வது பையன். 10 வயசு. எனக்கு அவன்தான் ரொம்ப செல்லம். ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான். ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்டான். தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அதை வாங்க கையை நீட்டினான். திடீர்னு கண்ணு சொருகி வாய் குழறி கை கால் செயல் இழந்து அப்படியே விழுந்துட்டான். அவனை எழுப்பி பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே இல்ல. அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனோம். ஆனா அவன் இறந்து போயிட்டதா சொன்னாங்க. டாக்டர் மூளை பக்கவாதம்னு சொன்னாங்க. திடீர்னு மூளை பக்கவாதம் வந்து இறந்துட்டான். நல்லா இருந்த பையன் திடீர்னு 5 நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. இப்ப வர அழுதுகிட்டு தான் இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே அந்த அம்மா அழுதாள். அழாதீங்கம்மா, அவன் படிப்புல எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவனுக்கு என்ன, நல்லா படிப்பான். ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா தான் இருந்தான். அவன் அப்பா அவனை ரொம்ப திட்டுனாரு. அப்புறம் நான் தான் அவனுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். அது என்ன மாத்திரைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? மாக்டின். நல்ல பிராண்டட் மாத்திரை சார். அதை சாப்பிட்டதுல இருந்து அவன் சூப்பரா படிக்க ஆரம்பிச்சு மார்க் வாங்கினான். விஸ்வாவும் சஞ்சீவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவனுக்கு எந்த வயசுல இருந்து அந்த மாத்திரையை கொடுக்குறீங்க? ஒரு 8 வயசுல இருந்து கொடுக்குறேன். சரிங்கம்மா, இந்த தகவலே போதும், நன்றி. நாங்க வரோம். நாங்க ஏற்கனவே அவனை இழந்த வேதனையில இருக்கோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி திரும்ப திரும்ப யாரும் வராதீங்க. சஞ்சீவும் விஸ்வாவும் அன்று முழுவதும் அந்த 16 பேருடைய வீட்டிற்கும் சென்று விசாரித்தனர். அதில் 9 பேர் மாக்டின் மருந்து உட்கொண்டவர்களாக இருந்தனர். அதை ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்துக்கொண்டான் சஞ்சீவ். மை காட், இந்த மருந்து இவ்வளவு ஆபத்தானதா? இது தெரியாம இதை எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? இப்ப மார்க்கெட்ல இந்த மருந்து தான் பீக்ல இருக்கு. விஸ்வா வருந்தினான். கவலைப்படாத விஸ்வா, இன்னும் கொஞ்ச நாள் தான். அவன் ஆட்டத்தை நம்ம கலைச்சிடலாம். மறுநாள் காலை 9 மணி. தன் வாட்ஸ்அப் அறிவிப்பு சத்தத்தில் எழுந்தான் சஞ்சீவ். விஸ்வாவின் நண்பனிடமிருந்து ரிப்போர்ட் மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்ததும் சட்டென்று எழுந்து அதை அவசர அவசரமாக பதிவிறக்கம் செய்தான்.
கலக்கப்பட்ட ரசாயனம் 7 என்றும் ஒவ்வொரு ரசாயனத்தின் கலவையும் அருகில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவன் வேகமாக தன் கேலோவினை பற்றி படித்த முதல் புத்தகத்தை திறந்தான். அதில் கேலோவினின் கெமிக்கல் கலவை பற்றி இருந்தது. அதை ரிப்போர்ட்டின் ஒவ்வொரு ரசாயனத்தின் கலவையுடனும் ஒப்பிட்டு பார்த்தான். ஒரு ரசாயனத்தின் கலவையும் கேலோவினின் கலவையும் ஒத்துப்போனது. எஸ், காட் இட். சஞ்சீவ் களிப்படைந்தான். சத்தம் கேட்டு வந்த விஸ்வா நடந்ததை அறிந்து கொண்டான். அப்போ கேலோவின இந்த மாத்திரைகள்ல கலந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரிப்போர்ட் 2 புத்தகங்கள், அந்த இறந்த 16 பேர்கிட்ட எடுத்த பேட்டியும் நம்ம கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுவே போதுமான ஆதாரம் தான்டா. வா, போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். விஸ்வா உற்சாகமாக சொன்னான். இத செஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. யார் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம கிட்ட இன்னும் ஆதாரம் இல்ல. அத மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா போலீஸ் கிட்ட போக வேண்டியதுதான். சஞ்சீவ் நிதானமாக சொன்னான். பரவாயில்ல, முகம் தெரியாத ஒருத்தனை நீ இவ்ளோ தூரம் எதிர்த்து வர்றதே பெரிய விஷயம். நிதானமா யோசிப்போம், அவனுங்கள எப்படி பிடிக்கிறதுன்னு. அதெல்லாம் நான் எப்பவோ யோசிச்சுட்டேன். அவனுங்கள பிடிக்கிறதுக்கு பிளான்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அதுக்கு நமக்கு ஒரு அடிமை தேவைப்படுறானே. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சஞ்சீவ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் சத்தம் கேட்டது. சஞ்சீவும் விஸ்வாவும் போய் கதவை திறந்தனர். எதிரில் பாரதி நின்று கொண்டிருந்தான். அடிமை சிக்கிடுச்சு. அத்தியாயம் 11. ஹாய் மச்சான்ஸ். சாரிடா, அன்னைக்கு கொஞ்சம் கோவமா போயிட்டேன் என்றான் பாரதி. பரவாயில்ல, இருக்கட்டும்டா. நமக்குள்ள எதுக்கு சாரி? நாங்களும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றான் விஸ்வா. என்ன, எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ச்சே, உங்ககிட்ட போய் கோவப்பட்டுட்டேனேடா. சாரிடா. ஆமா, எதுக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, நரேஷ் கூட்டாளிங்களை பிடிக்க உன்னை வச்சுதான் பிளான் போட்டிருக்கோம். அதான் என்றான் சஞ்சீவ். என்ன, என்ன வச்சு பிளான் போட்டிருக்கீங்களா? அதிர்ச்சியானான் பாரதி. ஆமாடா, நீதானே வீடியோ ஷூட்ல எக்ஸ்பர்ட். அதான் உன்னை வீடியோ எடுக்க வைக்கலாம்னு. சஞ்சீவ் இழுத்தான். அட பாவிகளா, உங்ககிட்ட சாரி கேட்க வந்தது ஒரு குத்தமாடா? என்ன கொன்னு புதைக்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களாடா? யமன வீடியோ எடுக்க எலிய அனுப்புறீங்களேடா. ஆளை விடுங்க, நான் திரும்பி போயிடுறேன். பாரதி திரும்பி ஓட முற்பட்டான். அவனை தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக உள்ளே தூக்கி கொண்டு வந்தனர் சஞ்சீவும் விஸ்வாவும். டேய், என்னை விடுங்கடா, என்னை விட்டுடுங்கடா. காலை உதறிக்கொண்டே உள்ளே சென்றான் பாரதி. டேய், கத்தாத. முதல்ல நாங்க சொல்றத கேளு. என்னடா சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நான் வேணா என் பேரை சாரதின்னு மாத்தி வச்சுக்கிறேன். என்ன ஆளை விடுங்கடா. சாரதின்ற பேரு கூட போர்க்களத்துல தேரோட்டுறவங்க பேருதான் என்றான் விஸ்வா. ஆ, அப்போ தொபுக்கட்டின்னு மாத்திக்கிறேன். விடுடா என்ன. வாய மூடு முதல்ல. முடியாதுடா, முடியாது. பாரதி பேசிக்கொண்டே போனான். சஞ்சீவ் பாரதியை பளார் என்று அறைந்தான். தன் முட்டைக்கண்ணை பெரிதாக்கி சஞ்சீவை அதிர்ச்சியாக பார்த்தான் பாரதி. சொல்றத கேளுன, சும்மா பேசிக்கிட்டே போற. வாய மூடு முதல்ல. அதான் மூடிட்டேனே. சொல்லுங்க 2 பேரும். பாரதி வேண்டா வெறுப்பாக கேட்டான். விஸ்வா தாங்கள் இதுவரை கண்டறிந்த அத்தனை விஷயங்களையும் பாரதிக்கு எடுத்து கூறினான். அடேங்க அப்பா, என்னடா இது, ஏதோ இன்டர்நேஷனல் கிரைம் மாதிரி இருக்குது. அதுவும் அநியாயமா சின்ன பசங்க உயிர் போகுதே. ச்ச பாவம் என்றான் பாரதி. இப்ப புரியுதா? இப்ப நம்ம உயிரை பத்தி கவலைப்பட வேண்டிய நேரமே இல்ல என்றான் சஞ்சீவ். சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நான் பொன்னையா கிட்ட அடுத்து எப்ப அவரை வரவேண்டான்னு சொல்றாங்களோ அப்ப எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அவனுங்க வருவானுங்க. அப்ப அவனுங்க பண்றத அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுக்கணும் என்றான் சஞ்சீவ். ரிஸ்க் தான், ஆனா நான் பண்றேன்டா. குட். அப்போ பொன்னையா கிட்ட இருந்து கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே என்றான் விஸ்வா. நான் நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான் அந்த சஞ்சீவ். ஆனா அவனை விட நான் பெரிய ஆள்னு காட்ட வேண்டாமா? டேய், கூட்டிக்கிட்டு வாங்கடா அந்த கிழவன என்றான் நரேஷ். பொன்னையாவை அடித்து இழுத்து வந்தான் ராஜு. என்னடா, ஏதாச்சும் சொன்னானா? எல்லாத்தையும் சொல்லிட்டானே. அந்த சஞ்சீவ் கிட்ட நாம சரக்கை இறக்குமதி பண்றத பத்தி எல்லாம் சொல்லிட்டான். நம்ம ஆளுதான் சந்திரன்னு சொல்லிட்டான். அடுத்து சரக்கை இறக்குறத பத்தி கால் பண்ண சொல்லியிருக்கான் அந்த சஞ்சீவ் என்றான் ராஜு. அந்த சந்திரனுக்கு அறிவே இல்ல. இப்படி ஒரு ஆள்கிட்ட நம்ம விஷயம்லாம் தெரியற அளவுக்கு வச்சிருக்கிறான். இப்பதான் தெரியுது அந்த கவிதா நம்ம எல்லாரையும் எப்படி இவ்வளோ ஈஸியா நெருங்கினான்னு. டாக்டரை போட்ட மாதிரி அவனையும் போட்டு தள்ளணும். கோபத்தில் உருமினான் நரேஷ். இப்ப என்ன பண்றது நரேஷ்? அந்த ஆள் போனை எடு. அந்த ஆளை சஞ்சீவ் கிட்ட நான் சொல்ற மாதிரி பேச சொல்லு என்று நரேஷ் ராஜுவிடம் சில விஷயங்களை கூறினான். கத்தி முனையில் பொன்னையா, சஞ்சீவ் தம்பி, அந்த மேனேஜர் சந்திரன் இன்னைக்கு என்ன நைட் டியூட்டிக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு தம்பி. இன்னைக்கு நீங்க போனா அவங்கள பிடிச்சிடலாம். அப்படியா? ரொம்ப நன்றி தகவல் சொன்னதுக்கு. இனிமே நாங்க பாத்துக்கிறோம் என்றான் சஞ்சீவ்.
டேய், பொன்னையா கால் பண்ணாரு. இன்னைக்கு நைட்டு நம்ம 3 பேரும் அங்க போறோம். நானும் விஸ்வாவும் கார்ல தெருமுனையில நிப்போம். நீ மெயின் கேட்டுக்கு பின்னாடி வாட்ச்மேனோட பூத் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் மறையிற அளவுக்கு இடம் இருக்கு. அங்க இருந்து தான் நீ வீடியோ எடுக்கணும். அங்க இருந்தா அவங்க சரக்கு இறக்குற இடம் கிளியரா தெரியும். அப்புறம் நம்ம ப்ளூடூத்ல கனெக்டடா இருப்போம். ஏதாச்சும் ஆபத்துன்னா உடனே நாங்க வந்துருவோம். இன்னைக்கு நைட்டு இதுதான் பிளான். சஞ்சீவ் பாரதியிடம் கூறினான். பாரதி தன் மினி வீடியோ கேமராவை எடுத்துக்கொண்டான். பாரதி, கவனமா இரு. சரிடா. பாரதி, ஒரு நிமிஷம் இரு. என்னடா? சஞ்சீவிற்கு இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. ஏதோ தன்னை வேண்டாம் என தடுப்பதாக தோன்றியது. வேண்டாம், போகாத. என்னடா இவ்ளோ பிளான் பண்ணி போக வேணான்னு சொல்ற? விஸ்வா கேட்டான். தெரியல, ஆனா போக வேண்டாம் என்றான் சஞ்சீவ். உனக்கு என்ன பைத்தியமா? இவ்ளோ நேரம் ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இப்ப வேணான்னு சொல்ற? உனக்கு இப்ப சொன்னா புரியாதுடா. நான் சொல்றதோட அர்த்தம் பின்னாடி புரியும் என்றான் சஞ்சீவ். பதில் ஏதும் சொல்லாமல் கோபத்தில் கேமராவை எரிந்துவிட்டு சென்றான் பாரதி. விஸ்வா, அவனுக்கு தான் புரியல. எனக்கு நீதானே ட்ரீட்மெண்ட் பண்ண. உனக்குமா புரியல? சரி சரி, விடு. 2 வார்த்தைகள் மட்டுமே கூறிவிட்டு விஸ்வாவும் தன் அறைக்கு சென்று விட்டான். போங்கடா, இப்ப புரியலனாலும் ஒரு நாளைக்கு புரியும். சஞ்சீவ் சோகமாக சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் படுத்துக்கொண்டான். என்னடா இன்னும் அவங்கள காணோம் என்றான் நரேஷ். தெரியலையே. வந்தா டக்குன்னு போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னும் வர காணோமே. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்லைன்னா போயிடலாம். இதே மாதிரி சூழ்நிலையில தான் அந்த கவிதா நம்ம கிட்ட மாட்டுனா. இவனுங்களையும் அதே மாதிரி மாட்ட வைக்கலான்னு பார்த்தா இன்னும் காணோமே. ஆமா ஆமா, பெரிய அறிவாளி மாதிரி வாட்ச்மேன் பூத்துக்கு பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா சிக்கிக்கிட்டா நம்ம கிட்ட. சிரித்து கொண்டே சொன்னான் ராஜு. சிறிது நேரம் கழித்து, பரவாயில்ல, இவனுங்க கவிதாவை விடவே புத்திசாலியா தான் இருக்கானுங்க. எனக்கு என்னமோ வரமாட்டானுங்கன்னு தோணுது. சரி, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலையா போயிடும். கிளம்பலாம் வா. மறுநாள் காலை. போடா, இருந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிட்ட. விஸ்வா புலம்பினான். இல்லடா, நேத்து நம்ம போயிருந்தா சங்குதான் என்றான் சஞ்சீவ். எப்படி சொல்ற என்றான் பாரதி. எனக்கு தோணுது சொல்றேன். நீ இப்படியே உளறிக்கிட்டு இரு. என்னதான் பண்ணலான்னு இருக்க என்றான் விஸ்வா. இப்பவாவது சொல்லேன்டா என்றான் பாரதி. விஸ்வா, பாரதி, நேத்து நான் செஞ்சது உங்களுக்கு கோபத்தை வரவழைச்சிருக்கலாம். ஆனா அவனுங்க உஷாராயிட்டாங்கங்கிறது தான் உண்மை. அத இப்ப என்னால நிரூபிக்க முடியல. ஆனா இவனுங்களை பிடிக்க இப்ப நம்ம கிட்ட ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இந்த மார்டினோட 7 ரசாயனத்துல 6 ரசாயனம் டீலர் கிட்ட வாங்குறாங்க. கேலோவின் மட்டுமே சட்டவிரோதமா கொண்டு வராங்க. விஸ்வாவோட ஃப்ரெண்டு கொடுத்த ரிப்போர்ட் படி அந்த கேலோவினோட ரசாயன கலவை மெட்டீரியல்ஸ் எங்க அதிகமா கிடைக்குதுன்னு விசாரிச்சப்போ சென்னையில மொத்தம் 3 ஏரியால தான் கிடைக்குது. வியாசர்பாடி, ராணிப்பேட்டை, டி நகர். இதுல உன் ஆபீஸ்க்கு பக்கத்து ஏரியா வியாசர்பாடி என்றான் விஸ்வா. கரெக்ட், அங்கதான் போறோம். அந்த கலவிகளை யாரெல்லாம் வாங்குனாங்கன்னு விசாரிச்சா ஈஸியா வேலை முடிஞ்சிரும். அங்க போய் விசாரிச்சா எல்லாம் முடிவுக்கு வந்துரும்னு தோணுது என்றான் சஞ்சீவ். சரி, வாங்க போகலாம் என்றான் பாரதி. மூவரும் வியாசர்பாடி சென்றனர். அங்கே கேலோவின் கலவை பெயர்களை எல்லாம் சொல்லி விசாரித்து பார்த்தனர். கடைகளில் கஸ்டமர் டேட்டாவை எல்லாம் அலசி பார்த்தனர். ஒருத்தருக்கும் ஒரு விவரமும் தெரியவில்லை. கடை கடையாக ஏறி அலைந்து விசாரித்தனர். பின்னர் ஒரு கெமிக்கல்ஸ் கடை முன்பு ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனிடம் போய் விசாரித்தனர். அவன் இவர்களை பார்த்தவுடன் முகத்தில் ஒரு அச்சம் பரவியது. அதுவும் கேலோவினை பற்றி விசாரிக்கவும் பதற ஆரம்பித்தான். அவனை கண்டதும் சஞ்சீவின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவனை இதற்கு முன்பு சந்தித்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவன் திடீரென்று ஓட முற்பட்டான். பிடிடா அவன! சஞ்சீவ் கத்தினான். பாரதியும் விஸ்வாவும் அவனை தாவி பிடித்தனர். ஏண்டா எங்களை பார்த்து ஓடுற? நில்லுடா என்றான் பாரதி. என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்லிக்கொண்டே திமிரினான். சஞ்சீவ் அவனை ஓங்கி ஒரு அறை அறைந்தான். அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். சொல்லு, உன் பேர் என்ன? ராஜு. வலியில் மெதுவாக சொன்னான். ஏன் எங்களை பார்த்து ஓடுன? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு, என்ன விடுங்க, என்ன விடுங்கடா. அவன் திமிரிக் கொண்டே தப்பிக்க முயற்சி செய்தான். இவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். 4 மிதி மிதிடா. சொல்லிக்கொண்டே பாரதி அவனை ரத்தம் வரும் அளவுக்கு அடித்தான். பல அடிகளுக்கு பிறகு, நிறுத்துங்க, அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். சொல்லுடா. நான் நரேஷோட ஆளு. நரேஷோட கூட்டாளியா நீ? சஞ்சீவ் அதிர்ச்சியுடன் கேட்டான். அவன் ஆமாம் என்பது போல தலையாட்டினான். அவன் எங்கடா இருக்கான்? சஞ்சீவ் கேட்டான். அவன் கால் பண்ணாதான் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான். இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது என்றான் ராஜு. ஆனா நீ மாட்டுனடா என்றான் பாரதி.
இவ்ளோ பெரிய அநியாயத்த பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே தான்டா இருக்கு உங்களுக்கு என்றான் விஸ்வா. அவனை அப்படியே தூக்கி கொண்டு சென்றனர். ஒரு பாதி கட்டப்பட்ட கட்டிடத்தில் அவனை ஒரு தூணில் கட்டி வைத்தனர். பாரதி அவன் முன் தன் வீடியோ கேமராவை ஆன் செய்தான். ம், சொல்லு. கேலோவின்ல இருந்து கவிதா வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்றேன் சொல்றேன். என்ன அடிச்சு சொல்ல வந்தாலும் அத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்க்கறதுக்குள்ள நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. அவனை 2 அடி அடித்த சஞ்சீவ், அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல சொல்லு என்று மறுபடியும் 2 அடி அடித்தான். வலியில் முனகியபடியே ராஜு சொல்ல ஆரம்பித்தான். இறுதி அத்தியாயம் 12. நானும் நரேஷும் ஒரு சாதாரண கெமிக்கல் டீலர்ஸ் தான். குப்தா பார்மசூட்டிகல்ஸ் உட்பட சில கம்பெனிகளுக்கு கெமிக்கல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்க 2 பேருமே அதிக பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப வெறியோட இருந்தோம். வருஷங்கள் போச்சு. ஆனா நாங்க நினைச்ச அளவுக்கு எங்களால சம்பாதிக்க முடியல. அப்பதான் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த சில பேரோட அறிமுகம் கிடைச்சது. எங்க பணமோகத்தை புரிஞ்சுகிட்ட அவங்களும் எங்களை சரியா பயன்படுத்த நினைச்சு எங்க கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட் தான் கேலோவின். அந்த கேலோவினை தயாரிச்ச ஏதாச்சும் பார்மசூட்டிக்கல் கம்பெனில பிரெயின் டெவலப்மெண்ட் மாத்திரைகள்ல கலந்து சேல்ஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதை சரியா செஞ்சா கோடி கோடியா பணம் கிடைக்கும்னு நாங்களும் செய்ய ஆரம்பிச்சோம். எங்களை மாதிரியே பணத்தாசை பிடிச்ச சந்திரனை கூட்டு சேர்த்துக்கிட்டு அவன் மேனேஜரா வேலை செய்யற அந்த கம்பெனிலேயே எங்க வேலையை ஆரம்பிச்சோம். அவங்க தயாரிக்கிற மாக்டின்கிற பிரெயின் டெவலப்மெண்ட் மாத்திரைகள்ல கேலோவினை கலந்தோம். இதுல டாக்டர் செல்வம் எங்க இருந்து வந்தாரு? இந்த கேலோவின் கலந்த மாத்திரைகளை நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரைப் பண்ண சொல்லி சில டாப் ஹாஸ்பிட்டல்ஸோட டாக்டர்ஸை விலைக்கு வாங்கணும். அதுல ஒருத்தன் தான் டாக்டர் செல்வம். கேலோவினை மாத்திரைகள்ல கலந்த பின்னாடி அளவு சரியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சில சமயம் கம்பெனிக்கு கூட்டிக்கிட்டு போவோம். பணத்துக்காக செஞ்சேன்னு கூசாம சொல்றியே, இந்த மாத்திரைகளினால என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சுதான் செஞ்சீங்களா என்றான் பாரதி. தெரியாம என்ன, எல்லாம் தெரியும். கேலோவின் ஆரம்பத்துல மூளைய நல்லா வேலை செய்ய வைக்கும். முட்டாள் கூட பல மடங்கு புத்திசாலி ஆவான். லாஸ்ட் ரேங்க் வாங்குற பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. பசங்களோட ஐக்யூ எகிரிக்கிட்டு போகும். இத பார்த்து எல்லாரும் இந்த மாத்திரைகளை வாங்குவாங்க. வியாபாரமும் பிச்சுக்கிட்டு போகும். ஆனா மூளை செல்களை வேகமா வேலை செய்ய வைக்கிற அதே கேலோவின் அந்த செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும். அதனால அதை சாப்பிட்றவங்களுக்கு 2 3 வருஷம் கழிச்சு திடீர்னு மூளை பக்கவாதம் வந்து இறந்துருவாங்க. ஆனா அது இந்த மாத்திரைகளாலன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பிளட்டி இடியட்! விஸ்வா சொல்லிக்கொண்டே அவனை ஓங்கி அறைந்தான். ஏய், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன மேல கை வைக்கிற? விஸ்வாவை முறைத்தான் ராஜு. சரி, இதுல கவிதா எப்படி இன்வால்வ் ஆனாங்க என்றான் சஞ்சீவ். கவிதா வேலியில போற ஓனான வேட்டியில விட்டுக்கிட்ட கதை தான் அவ கதை. டேய், ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்றான் சஞ்சீவ். கவிதா சந்திரனுக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சந்திரனோட திடீர் வசதி, மாக்டின் மாத்திரைகள் மேல மட்டுமே காட்டுற தனிப்பட்ட அக்கறை கூடவே இருந்த அவளுக்கு இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி இருக்கு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒழுங்கா இருந்திருக்கலாம். தேவையில்லாம எங்க விஷயத்துல மூக்க நுழைக்க ஆரம்பிச்சா. அவளை எதுக்காக கொன்னீங்க? அவ எங்களுக்கே தெரியாம எங்களை பத்தின ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் நைட்டு சந்திரன் செல்வத்தோட சேர்ந்து நாங்க சரக்குகளை இறக்கிக்கிட்டு இருந்தப்போ வாட்ச்மேன் பூத்துக்கு பின்னாடி ஏதோ நிழலாடினத நரேஷ் கவனிச்சுட்டான். மெதுவா கேட் கிட்ட போய் பார்த்தா அது கவிதா. அவளும் நரேஷை பார்த்துட்டு எழுந்து ஓட ஆரம்பிச்சா. அவ கையில ஒரு வீடியோ கேமரா இருந்துச்சு. நரேஷ் கேட் கிட்ட நின்னதுனால அவளால வெளியில ஓட முடியல. நேரா ஆபீஸ்க்குள்ள ஓடிட்டா. நாங்களும் அவளை துரத்திக்கிட்டே தான் போனோம். ஆபீஸ்க்குள்ள நாங்க எங்க தேடியும் அவளை காணோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவ மெயின் கேட்டுக்கு வெளியில ஓடுறத பார்த்தோம். எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருந்து ஓடி இருக்கா. பிரில்லியன்ட் லேடி. அப்புறம் என்னாச்சு அத சொல்லு என்றான் சஞ்சீவ். அவ எப்படியோ அவ வீட்டுக்கு தான் முதல்ல போவான்னு கணிச்சு நாங்க 4 பேரும் அங்க போனோம். நாங்க நினைச்ச மாதிரியே அவ வீட்ல தான் இருந்தா. அவ புருஷனோட அவசரமா வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அவ முன்னாடி போய் நின்னோம். கொஞ்சம் மூச்சு வாங்கினான் ராஜு. ம், மேல சொல்லு என்றான் பாரதி. அவ அதிர்ச்சியில என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னா. அவளை அடிச்சோம். தடுக்க வந்த அவ புருஷனையும் அடிச்சோம். ஆனா அதுக்கெல்லாம் அவ பயந்த மாதிரியே தெரியல. நாங்க செஞ்ச அத்தனை அநியாயங்களையும் பென்டிரைவ்ல பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் அதை வச்சு எங்களை அழிக்க போறதாகவும் சொன்னா. அந்த பென்டிரைவை கேட்டு அவளையும் அவ புருஷனையும் அடி அடின்னு அடிச்சோம். ஆனா அவ அசரவே இல்ல. முதல்ல அவ புருஷனை கழுத்துல மிதிச்சே நரேஷ் கொன்னான். அப்புறம் ஒரு இரும்பு கம்பியால அவளை மண்டையிலேயே அடிச்சான். கடைசியா உங்க அழிவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே விழுந்துட்டா. சில்லி லேடி, சாகும்போது கூட திமிர பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சஞ்சீவ் கேட்டான். ஆ, அத சொல்லாமலா? அப்பதான் நீ என்ட்ரி ஆன. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு
ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் செல்வத்துக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த சர்ஜரி பண்ணா பல லட்சம் தேரும். ஆனா ஹார்ட்டுக்கு உடனே என்ன செய்யறதுன்னு யோசிச்ச டாக்டர் பிரெயின் டெட் ஆன கவிதாவோட இதயத்தை எடுத்துக்கிறதா சொன்னான். நாங்களும் இதனால வரப்போற விளைவுகளை பத்தி தெரியாம சரின்னு சொல்லிட்டோம். அப்ப விட்டதுதான் நீ இப்படி வந்து நிக்கிற. சஞ்சீவை முறைத்து கொண்டே சொன்னான் ராஜு. சரி, டாக்டரை எதுக்கு கொன்னீங்க? அதுக்கு நீதான் காரணம். நானா? ஆமா. நாங்க எப்படி கவிதாவை கொன்னமோ அது அப்படியே உனக்கு கனவா வந்ததை கேட்டு டாக்டர் அதிர்ச்சி ஆயிட்டான். அதை எங்களுக்கு கால் பண்ணி சொன்னப்போ நாங்களும் அதிர்ச்சி ஆயிட்டோம். உன்னை போடுறதுக்கு டாக்டர் அப்பவே ஆளுங்களை அனுப்ப சொன்னோம். அவனும் அனுப்புனான். ஆனா நீ தப்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவன்கிட்ட மாற்றம் தெரிஞ்சுச்சு. எங்க கிட்ட பம்மிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எகிரி பேச ஆரம்பிச்சான். நாங்க பண்ற இந்த விஷயத்துல எனக்கு ஷேர் அதிகமா வேணும்னு கேட்க ஆரம்பிச்சான். கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு சஞ்சீவை வச்சு உங்களை மாட்ட வச்சிருவேன்னு மிரட்டுனா. அதனால தான் அவனை மாத்திரை டெஸ்ட் பண்ணணும்னு ஆபீஸுக்கு வர வச்சு நாங்க அவனை அங்கேயே போட்டுட்டோம். அப்போ அப்பதான் என்னையும் ஜெஸ்ஸியையும் பாத்தீங்களா என்றான் சஞ்சீவ். ஆமா, கொலை பண்ணதுக்கு அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ண நரேஷ் கோணிப்பை எடுக்க போனான். அப்போ ஜன்னல் வழியா நீங்க 2 பேரும் ஆட்டோ ஏறி போனதை பார்த்தான். அதை பார்த்து டென்ஷன் ஆன அவன் உங்க 2 பேரையும் அன்னைக்கே கொல்லணும்னு நினைச்சான். அதுல ஜெஸ்ஸிய கொன்னுட்டான். ஆனா அப்பவும் நீ தப்பிச்சிட்ட. பணத்துக்காக இத்தனை கேவலமான வேலைகளை பண்றீங்களே, வெக்கமா இல்ல என்றான் சஞ்சீவ். எதுக்கு வெக்கப்படணும்? எங்களுக்கு தேவை பணம். அதுக்காக யார் செத்தா எங்களுக்கு என்ன? இப்போ அந்த பணத்தாசையினால நீ சாக போற என்றான் பாரதி. தான் எடுத்த வீடியோவை சஞ்சீவ் ஆதாரங்களை சேகரித்து வைத்திருந்த பென்டிரைவில் ஏற்றினான் பாரதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நரேஷ் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் தெரியும் யாரு சாக போறாங்கன்னு. ஏய், அவனால எப்படி இங்க வர முடியும்? அவனுக்குத்தான் நாம இங்க இருக்கிறது தெரியாதே என்றான் விஸ்வா. இவ்வளோ பெரிய தீவிரவாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் இருக்கிற இடம் இன்னொருத்தனுக்கு தெரியற மாதிரி செட் பண்ணாமையா இருப்போம்? எனக்குள்ள ஜிபிஎஸ் டிவைஸ் செட் பண்ணி இருக்காங்க. அதனால நான் எங்க இருந்தாலும் அவனுக்கு தெரியும். இன்னும் 2 நிமிஷத்துல அவன் இங்க வந்துருவான். நான் இவ்வளோ நேரமா உண்மையை சொன்னதே எந்த குழப்பமும் இல்லாம நீங்க சாகணும்னு தான்டா. அப்பதானே உங்க ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும். சிரித்து கொண்டே சொன்னான் ராஜு. பாரதி, நீ அந்த பென்டிரைவை எடுத்துக்கிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பு என்று சஞ்சீவ் சொல்வதற்கும் அங்கே நரேஷ் வருவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளோ நாளா எனக்கே தண்ணி காட்டுனீங்கல்ல, உங்களை இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன். நரேஷ் உருமிக்கொண்டே தன் துப்பாக்கியை எடுத்தான். விஸ்வாவும் சஞ்சீவும் நரேஷை தாவி பிடித்தனர். பாரதி, இங்க இருந்து ஓடு. அந்த பென்டிரைவை எப்படியாவது போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிரு. ஓடு, ஓடு! சஞ்சீவ் கத்தினான். தன் நண்பர்களை சோகத்தோடு பார்த்தபடியே பாரதி அங்கிருந்து ஓடினான். தன்னை விடுவித்துக் கொண்டு விஸ்வாவையும் சஞ்சீவையும் இறுக்கி பிடித்தான் நரேஷ். விஸ்வா சஞ்சீவ் இருவரின் பலமும் ஒரு சேர பெற்ற பலமாக நரேஷின் பிடி இருந்தது. பின் அவர்களை கீழே தள்ளிவிட்டு அவர்களை நோக்கி சுட்டான். அவர்கள் அங்கிருந்து ஓடி ஒரு சுவற்றின் பின்னே மறைந்தனர். பின்னே ராஜுவை விடுவித்த நரேஷ் இப்போது பாரதியை பிடிப்பதுதான் முக்கியம் என கருதி பாரதியை துரத்தி கொண்டு ஓடினான். பாரதி வேகமாக காரில் ஏறி சென்றான். அவனை துரத்தி கொண்டு நரேஷ் பைக்கில் சென்றான். அவனை துரத்தி கொண்டு விஸ்வாவும் சஞ்சீவும் ஒரு பைக்கில் சென்றனர். அவர்களை தொடர்ந்து ராஜு சென்றான். ஹைவேஸில் வேகமாக செல்ல சில நிமிடங்கள் கழித்து ரோட்டில் ஒரு டெட் எண்ட் வந்தது. காரை நிறுத்திவிட்டு பாரதி இறங்கினான். மாட்டுனியா? நரேஷ் பைக்கை அப்படியே போட்டுவிட்டு வந்து பாரதியை 2 அறை அறைந்தான். தொடர்ந்து வந்த விஸ்வாவும் சஞ்சீவும் நரேஷை பிடித்தனர். நரேஷ் அவர்களையும் அடித்தான். அந்த நேரத்தில் அங்கே வந்த ராஜு, போட்டு தள்ளுடா எல்லாரையும் என்று சத்தமாக கத்தினான். துப்பாக்கியை எடுத்தான் நரேஷ். மூவரையும் கையை தூக்கி முட்டி போட்டு உட்கார சொன்னான். மூவரும் துப்பாக்கி முனைக்கு அடங்கி கையை தூக்கி உட்கார்ந்தனர். எல்லாரும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. சிரித்து கொண்டே துப்பாக்கியை அழுத்தினான் நரேஷ். டப் டப் டப். 3 துப்பாக்கி குண்டுகளின் சத்தம் அந்த இடத்தையே சில நொடிகள் ஆக்கிரமித்திருந்தது. சஞ்சீவும் விஸ்வாவும் கண் இறுக்கி மூடிய கண்களை மெதுவாக திறந்து பார்த்தனர். தங்களுடைய உடம்பில் குண்டு எங்கே என்று தடவி பார்த்தனர். அருகில் பாரதி சிரித்தபடி நின்றிருந்தான். எதிரே பார்த்தால் நெற்றியில் ரத்தம் வழிய நரேஷும் கழுத்தில் ரத்தம் வழிய ராஜுவும் கீழே விழுந்திருந்தனர். அவர்களின் பின்னே இன்ஸ்பெக்டர் கோபால் தன் துப்பாக்கியை முன்னோக்கி ஏந்தியபடியே தன் ஜீப்பின் அருகே நின்றிருந்தார். ஒன்றும் புரியாமல் சஞ்சீவும் விஸ்வாவும் பாரதியை பார்த்தனர். என்னடா பாக்குறீங்க? இது என்ன சினிமாவா? ஒரே பென் டிரைவர் 2 மணி நேரமா வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு? நான் கார்ல போய்கிட்டு இருந்தப்பவே பென் டிரைவ்ல இருக்கிற ஆதாரத்தை என் போன்ல ஏத்தி அதை இந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸோட அவசர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்துல அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அதுல பேசுனது நம்ம இன்ஸ்பெக்டர் தான். நான் அவர்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லி இப்ப நாங்க ஆபத்துல இருக்கோம்னு சொன்னேன். சரியான நேரத்துல அவரும் வந்துட்டாரு.
சிரித்துக்கொண்டே பாரதி சொன்னான். ரொம்ப நன்றி சார், எங்களை வந்து காப்பாத்தினதுக்கு என்றான் விஸ்வா. என்ன, நான் உங்களை காப்பாத்தினேனா? நீங்க தான் இப்போ நிறைய குழந்தைங்களோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. எப்பேற்பட்ட விஷயத்தை பத்தி நீங்க காட்டி கொடுத்திருக்கீங்கன்னு தெரியுமா? நம்ம நாட்டையே ஒரு அழிவுல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க. யூ ஆல் ஆர் ரியலி கிரேட். நன்றி சார் என்று மூவரும் தெரிவித்தனர். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சில போலீஸ்காரர்கள் வண்டியில் வந்து இறங்கினர். இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் ஏதோ கூற அவர்கள் நரேஷ், ராஜு இருவரின் பாடியையும் சோதனை செய்து கொண்டிருந்தனர். விஸ்வா, பாரதி, சஞ்சீவ் இருவரும் அங்கிருந்து சந்தோஷமாக கிளம்பினர். மறுநாள் செய்திகள். குழந்தைகள் உண்ணும் மருந்தில் கலப்படம் செய்து நாட்டில் பெரும் அழிவை ஏற்படுத்த இருந்த தீவிரவாத கும்பலின் சதி முறியடிக்கப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்ட நரேஷ், ராஜு என்ற 2 ரசாயன வியாபாரிகள் நேற்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் சம்பந்தப்பட்ட பிரபல மருந்துகள் உற்பத்தி செய்யும் கம்பெனியின் மேலாளர் சந்திரனை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நிறுவனருக்கும் இந்த சதிக்கும் தொடர்பு உண்டா என விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்தியை நிம்மதியாக பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சீவ். அப்போது அவனுக்கு இன்ஸ்பெக்டரிடமிருந்து கால் வந்தது. குட் ஜாப் மிஸ்டர் சஞ்சீவ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாக்டின் மாத்திரைகளை தடை பண்ணிட்டாங்க. அதை ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தர ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லது சார். நீங்க அந்த கவிதாவோட கேபின் உள்ள திரும்ப போகணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ அங்க ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வேணும்னா என்னோட வரலாம். கண்டிப்பா சார், நான் உடனே வரேன் என்றான் சஞ்சீவ். இன்ஸ்பெக்டரோடு கிளம்பினான் சஞ்சீவ். நீங்க ஏன் கவிதா கேபினுக்கு மறுபடியும் போகணும்னு சொன்னீங்க? இன்ஸ்பெக்டர் கேட்டார். போன தடவை போயிட்டு வந்தப்ப அங்க எதையோ மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சார். அதான். சரி, கேபின்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க சார். கவிதாவின் கேபினுக்குள் சென்றபோது சஞ்சீவின் இதயம் படபடவென துடித்தது. முக்கியமாக அந்த காஃபி குவளைகள் அருகில் செல்லும் போது இதய துடிப்பு பல மடங்கு அதிகமானது. அந்த காஃபி குவளைகளை பார்த்த சஞ்சீவ் அதில் சிகப்பு நிறத்தில் பெரிதாக வளைந்து நெளிந்து வித்தியாசமாக இருந்த ஒரு குவளையை பார்த்தான். அதை எடுக்க வேண்டும் போல இருந்தது. அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வைத்துக் கொண்டான். என்ன சஞ்சீவ், எதையாச்சும் மிஸ் பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் கேட்டார். இல்ல சார், எதுவும் இல்ல. சரி, அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார், நான் வரேன். இன்ஸ்பெக்டரிடம் விடை பெற்று வீடு வந்து சேர்ந்தான். இவனை பாருடா, இன்னமும் கவிதா கேஸ்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். வீட்டிற்குள் வந்த சஞ்சீவை கேலி பேசினான் பாரதி. டேய், நீங்க எப்படா வந்தீங்க? தன் வீட்டில் இருந்த பாரதியையும் விஸ்வாவையும் பார்த்து கேட்டான். நாங்க வந்து 2 மணி நேரம் ஆகுது. வீட்டை கூட பூட்டாம இன்ஸ்பெக்டரோட போயிட்ட போல என்றான் விஸ்வா. ஆமாண்டா, சொல்லிக்கொண்டே அந்த காஃபி குவளையை அங்கிருந்த டேபிள் மீது வைத்தான். இது என்னடா? கவிதா கேபின்ல இருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். ஏண்டா? தெரியலடா, தோணுச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஓ, இது கவிதாவோட ஃபேவரட் காஃபி கப்புன்னு நினைக்கிறேன். அதான் உன்னை திரும்ப வர வச்சு எடுக்க வச்சிருக்கு உன் மனசு என்று சொல்லி சிரித்தான் விஸ்வா. சஞ்சீவும் சிரித்தான். பாரதி அந்த காஃபி குவளையை எடுத்தான். ஆமா, காஃபி கப்பு அழகாத்தான் இருக்குது, வளைஞ்சு நெளிஞ்சு சூப்பரா என்று சொல்லிக்கொண்டே குவளையின் கீழே தடவினான். அது மூடி போல உருண்டது. அதை கவனித்த சஞ்சீவ் வேகமாக குவளையை பிடுங்கி கீழே மூடி போல திருகினான். அது திறந்து கொண்டது. உள்ளே சின்னதாக ஒரு பென்டிரைவ் இருந்தது. அதை பார்த்ததும் மூவருக்கும் அதிர்ச்சி. டேய், இதான் அந்த கவிதாவோட பென்டிரைவ் போலடா, பாரதி கூறினான். சஞ்சீவ் வேகமாக தன் லேப்டாப்பை எடுத்து அந்த பென்டிரைவை போட்டு பார்த்தான். சஞ்சீவ் சேகரித்த அதே போன்ற ஆதாரங்கள் அதே வரிசையில் இருந்தது. 2 புத்தகங்கள், கெமிக்கல்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், டேவிட் அம்மா போன்ற 16 குழந்தைகளின் பெற்றோரிடம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் என சஞ்சீவ் சேகரித்த அதே மாதிரியான ஆதாரங்கள் அதே வரிசையில் இருந்தது. டேய், நீ கலெக்ட் பண்ண அதே ஸ்டைல்ல அதே ஆதாரங்கள் கொஞ்சம் கூட மாறாம இருக்குதுடா என்றான் பாரதி. சஞ்சீவுக்கு வாட்ச்மேன் சொன்னது ஞாபகம் வந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி கவிதா மேடமும் இதே மாதிரி தான் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. டேவிட் அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிக்கைன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு போனா. பொண்ணா? ஆமா, பேரு கூட ஏதோ கவிதா. சஞ்சீவ் வேகமாக பென்டிரைவில் இருந்த கெமிக்கல்ஸ் ரிப்போர்ட்டை ஓபன் செய்து பார்த்தான். இவன் கொடுத்த அதே ரசாயன கலவை டெஸ்டுக்குத்தான் அவளும் கொடுத்திருந்தாள். இட்ஸ் ரியலி எ மிராக்கிள், சஞ்சீவ் ஆச்சரியமாக கூறினான். ஆமாண்டா, வீடியோ ஆதாரம் மட்டும்தான் மாறி இருக்கு. வீடியோ எடுக்கிறப்பதான் அவ மாட்டிக்கிட்டு உயிரை விட்டுட்டா. அதான் நம்மள அன்னைக்கு மட்டும் போக விடாம கவிதா நினைவுகள் சஞ்சீவ தடுத்திருக்குது என்றான் விஸ்வா. ஆமாடா, உண்மைதான். அப்படின்னா இந்த ஆதாரங்களை எல்லாம் நானா சேகரிக்கல, கவிதாவோட நினைவுகள் தான் என்ன சேகரிக்க வச்சிருக்கணும். சஞ்சீவ் ஆச்சரியமாக கூறினான். தேங்க்யூ கவிதா. தன் இடப்பக்க மார்பை தடவிக்கொண்டே சஞ்சீவ் நெகிழ்ச்சியாக கூறினான். கவிதாவின் இதயம் இதமாக துடித்தது.
இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.